கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் தானியல் செல்லமுத்து அவங்களுக்கு முதலாவது எனது நன்றியை செலுத்தி என்னுடைய சின்ன சாட்சியை துவக்கம் செய்கிறேன். என்னோட அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் ஹுதாயா பானு. அப்பா பேர் சையத் கசாலி, அம்மா பேர் ஆரிஃபா பேகம். நாங்கள் ஒரு லெப்பை சமூகத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர்கள். அப்போது எங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா என்னோடய பிறப்பு வந்து சென்னையில் புருஷவாக்கத்தில் இருந்து டெலிவரிக்காக திருநெல்வேலியில் போய் நான் வீட்டில் தான் பிறந்தேன். ஸோ அதனால் திருநெல்வேலியில் பிறந்துட்டு அங்கேருந்து என்னை திருப்பியும் புருஷவாக்கம் கொண்டு வந்தாங்க குழந்தையா. அப்போ என்னோடய 1 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு வரைக்கும் தாஷா மக்கான் அப்படின்ற சொல்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நாங்கள் வளர்ந்துட்டுருந்தோம். அப்போ அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் இருந்தோம். எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து முஸ்லீம்ஸ் தான். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் எங்களை வளர்த்துட்ருந்தாங்க. அப்போ எனக்கு வந்துட்டு அப்பா அம்மா 2 பேருமே வேலையில் பிஸியாக இருக்கும்போது பாட்டி தாத்தா தான் என்னை ரொம்ப அன்பாக வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் நான் இருப்பேன். நாங்கள் அது கணப்பான்னு சொல்லுவோம். ஸோ எங்கள் கணப்பா பேர் ஷாஹுல் ஹமீது. அண்டு எங்கள் பாட்டியை கூட மம்மான்னு சொல்லுவோம். மம்மா பேர் வந்து மைமூன் பீவி. எங்கள் தாத்தா பாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஸ்வீட். அவங்க வந்து அவங்கள மாதிரி எனக்கு என்னால் வந்து அப்பா அம்மா விட எனக்கு தாத்தா பாட்டி தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப எல்லாமே வந்து இன்னும் வரைக்கும் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாங்க. எதுவுமே வந்து ஒரு எப்படி அதாவது சுயநலம் இல்லாத மனுஷங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது அவங்கள தான் நான் பார்த்தேன். அவங்கக்கிட்ட தான் நான் பார்த்தேன். சுயநலமே இருக்காது, அப்படி ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு நேச்சர். அவங்க எங்கே இருந்தாலும் கூடவே இருப்பாங்க. ஒரு குழந்த மாதிரி. அவங்க ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, திட்டுறது, அடிக்கிறது அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க கூடயே தான் நான் வளர்ந்தது. என்னை வந்து ஒரு ஆளாக்கியிருக்காங்கன்னா அவங்க தான். எனக்கு ஒரு 20 அந்த வயசு வரைக்கும் என் கூடவே தான் இருந்தாங்க. நான் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சு போனேன். திருப்பியும் என்னை தேடி என் தாத்தா எங்கே இருந்தாலும் வருவாங்க. நாங்கள் அவங்கள செல்லமாக கண்ணப்பான்னு சொல்லுவோம். ரொம்ப தேடி எங்கே இருந்தாலும் வருவாங்க. எவ்வளோ தூரம் கூட ட்ராவல் பண்ணி வருவாங்க. அவங்க கண்ணு கூட கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக தெரியாது. ஆனாலும் எப்படியாவது ட்ரை பண்ணி அப்படியாவது பஸ்ஸெல்லாம் எழுதி அப்படி வருவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இப்படி வந்தீங்க என் பின்னாடி, நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்தீங்க? நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டேன்னா, ஒரு வாட்டி நீ வரும்போது உன் பின்னாடியே வந்துட்டேன் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ அன்பு இருக்குமா அப்படின்ட்டு. இப்படியெல்லாம் வந்து ஒரு மனுஷங்களை நான் எங்கள் மம்மா கண்ணப்பா மாதிரி அந்த மாதிரி மனுஷங்களை நான் பார்க்கல. அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு சப்ஸ்டியூட் இல்லை. அவங்க எதையுமே விரும்பலை. அன்பு தான். அன்புனா என்னன்னு அவங்கக்கிட்ட பார்த்தேன். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து நிறைய கிறிஸ்துவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்காங்க. அப்போது அந்த ஒரு மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் நேரத்தில் அப்பா வந்து எங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அந்த குடிலெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அப்போ அந்த குடில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா நான் இந்த 5 to 10 பிட்வீன்குள்ளே தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அப்போ அந்த மாதிரி வயசில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மார்னிங்லேயே வந்துட்டு மஸ்ஜிதுக்கு போயிட்டு ஏன்னா அந்த ஒரு 10 வயசு வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதுக்கு போகலாம். பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் தான் வந்து எப்பவும் போகலாம். பெண் பிள்ளைகள் வந்து ஒரு 10, 12க்குள்ளே தான் போகணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்போ அந்த 10 வயசுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் போகும்போது வந்து எங்களுக்கு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பயபக்தியாக ரொம்ப அதாவது ஒரு நடுக்கத்தோடு பயத்தோடு தான் நாங்கள் உள்ளே போகணும். எல்லாத்துக்குமே நாங்கள் ஏன்னா அந்த இமாம் இருப்பாங்க, அவங்க மஸ்ஜிதில் இருக்கிறவங்க பெரியவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப பயந்து தான் நாங்கள் போகணும். ஒரு கடுமையான அந்த ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து இருக்கும். பட் நாங்கள் சின்ன பிள்ளைங்கன்றதுனால அந்த அளவுக்கு அது தெரியல எங்களுக்கு. பட் இந்த கிறிஸ்மஸ் குடில் அந்த மாதிரி வச்சுருக்கும் போது அவங்க அந்த குடில் நான் பார்த்த முதல் நேரம் அதை என்னால் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒரு மாதிரி அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே அவ்வளோ ஒரு சியர்ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் வந்துட்டு அந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே நாங்கள் கேக்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சந்தோஷமாக அப்படியே வெளியே வந்தோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டச்சு. அந்த குடில் பார்த்தேன். குடிலில் தான் வந்து இயேசு குழந்தையாக வச்சுருந்தாங்க. அந்த குடில் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது நாங்கள் இருந்த ஏரியாவில் வந்து நிறைய ஆங்கிலோ இண்டியன்ஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போதும் ஜீசஸோட படம் வந்துட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணி அந்த மெழுகுவர்த்தியெல்லாம் வச்சு அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு
அழகாக வச்சுருப்பாங்க. ஏன்னா நாங்கள் கடவுளெல்லாம் பார்த்ததில்லை இல்லைங்களா. அப்போது எங்களுக்கு வந்து இப்படி ஒரு கடவுளா அப்படின்னு அது ஒரு அறியாத ஒரு பருவம் தான். ஸோ அந்த மாதிரி தெரியாது எங்களுக்கு. அப்படி பார்த்துட்ருப்போம். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு நான் படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய பிள்ளைங்க கிறிஸ்டியன்ஸ் பிள்ளைங்க இருக்காங்க. பட் நாங்கள் அந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பழக்கம் கிடையாது. அப்போது பாட்டி தான் எங்களை கொண்டு வந்து விடுவாங்க, பாட்டி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியே ஒரு மாதிரி அந்த கோஆர்டினேட் ரொம்ப அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கிறதுலாம் நான் ரொம்ப வால் தான், பயங்கர வால். ஏன்னா எனக்கு அப்போ தான் வந்து கேட்பரி சாக்லேட்லாம் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கேட்பரி சாக்லேட் வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வல் டைம் விடுவாங்க இல்லைங்களா. இதில் நம்ம ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு. அப்போது இன்டர்வல் டைமில் நான் கேட்டை எகிரி குதித்து ஓடி அடி வாங்குவேன் ஹெட் மாஸ்டர் கிட்ட. அந்த அளவுக்கு வால் பார்த்துக்குங்க. ஏன்னா நான் ஒரு இஸ்லாமிய பிள்ளை மாதிரிலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப வாலாக இருப்பேன். போயிட்டு அதை அவ்வளோ சீக்கிரத்தில் போய் அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே கேட்டு இப்படி உள்ளே வரும்போது பிடிச்சிருவாங்க என்ன. அந்த மாதிரிலாம் ஒரு அமக்கலம் பண்ணுவேன், பயங்கர அமக்கலம் பண்ணுவேன். ஸோ இப்படியாக தான் என்னோடய பள்ளி பருவம் போச்சு. மற்றபடி படிப்புலலாம் நல்லா தான் படிப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்னை கொண்டு போய் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்னோடய எஜுகேஷ்னல் வந்து என்னோடய பாட்டி தான் என்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அப்பா அம்மா 2 பேருமே வேலையில் பிஸியாக இருப்பாங்க. அப்பா கடை வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி சைக்கிள் ஷாப்பு ப்ளஸ் லாண்ட்ரி ஷாப்பு இதெல்லாம் அந்த மாதிரி ஒன்றா இருக்கும்போது அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அப்பா வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப சின்ன விஷயத்த கூட ரொம்ப வந்து இப்படி தான் இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதை ரொம்ப விரும்புவாங்க. அவங்க நிறைய வந்துட்டு சோஷியல் ஒர்க் நிறைய பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்டிடியூட் எனக்கும் அது பின்னாடி வந்துச்சு. ஸோ வந்து அந்த மாதிரி ஃபேமிலிக்கு அந்தளவுக்கு அவங்க வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலும் அவங்களுடைய ஃபேமிலி, அதாவது அவங்களுடைய அக்கா சிஸ்டர்ஸு, அவங்க அம்மா தம்பிங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. இந்த பிள்ளைங்கக்கிட்டலாம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க டைமு. நாங்களாம் ரொம்ப ஏங்குவோம் பாசத்துக்காக. மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா இஸ்லாம்ஸில் வந்து பிள்ளைங்கக்கிட்ட ரொம்ப நெருங்க மாட்டாங்க. அதுவும் வந்து பெண் குழந்தைக்கிட்டே போக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது நாங்களே ஆசையாக போனால் கூட தள்ளி விடுவாங்க, அப்படி தான் இருப்பாங்க. அந்த நெருக்கம் இருக்காது. நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அன்பு வந்து கிறிஸ்தவத்தில் கிடைக்கிது. அதே மாதிரி ஒரு ஹானர் கிடைக்கிது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. இந்த மாதிரி நல்ல ஒரு டைமிங் போயிட்டுருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா எங்கள் தெருவிலே பார்த்திங்கன்னா எல்லாமே அது முஸ்லீம் தெரு தான். அந்த தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடு தள்ளி வந்துட்டு நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்து எனக்கு அலைன்ஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து கேட்க கொள்ளும் அந்த மாதிரி இருந்தப்போ எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்போ எனக்கு வந்து படிப்பை நிறுத்திட்டாங்க. 9th பாஸ் ஆகிட்டேன். பட் 9th வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராட்லர் ஸ்ட்ரீட் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம்லாம் அனுப்ப முடியாது பொம்பளை பிள்ளையே அப்படின்னு நிறுத்திட்டாங்க. அப்போ நான் ரொம்ப கண்ணீரோடு நான் ரொம்ப அடம் பிடிச்ச கூட கேட்கல, நிறைய கண்ணீர் விட்டேன். அது ஒரு பெரிய கதை. அப்போது வீட்டுக்கு ஸ்கூலில் இருந்தே ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அந்த பிள்ளை ஏன் படிக்க வரல அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஏதோ நல்லா படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஸ்கூலில் இருந்தே ஆள் அனுப்பியிருந்தாங்க. அப்போது அந்த படிப்பு அதோடு விட்டாச்சு. அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிட்வீனில் வந்துட்டு அதே தெருவில் வந்துட்டு எனக்கு வந்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜும் எனக்கு பண்ணிட்டாங்க. அப்போது ரொம்ப சின்ன வயசு, ஃபிக்ஸ் பண்ணும்போதே ஒரு 15 அப்படி தான் இருக்கும். அப்போது ஒரு 16 மேரேஜ் பண்ணியாச்சு. 16 மேரேஜ் பண்ணின உடனே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர்க்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனை. அதே தெருவில் வீடு. ஆனால் மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப தம்பிங்களோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன். ஏன்னா நானும் சின்ன பிள்ளை, என் தம்பிங்களும் சின்ன பிள்ளை. அதனால் வீட்டுக்குள்ளே ஒரே சண்டை போட்டு அடிச்சுட்டு பிறண்டிட்டு நாங்கள்லாம் உருண்டிட்டு கிடப்போம். திடீர்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே நான் பிரிஞ்சு போனோன்னே தம்பிங்களுக்கெலாம் தாங்க முடியல. அப்போ என்னை பார்க்க, ஏன்னா ஒரே தெருன்றதுனால வந்துடுவாங்க, அந்த தெருவுலையே வந்து நிற்பாங்க வாசலை. ஒரே தெருவில்ன்றதுனால அவாய்ட் பண்ண முடியல. அதே மாதிரி எங்கள் பாட்டி தாத்தா என் மேலே ஒரு கொள்ளை பிரியம். எவ்வளோ பிரியம்னா என்னால் அதை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவங்க என்னை வந்து கண்ணில் வச்சு பார்த்தாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வந்து பார்ப்பாங்க. இன்னும் ஒரு டீ காஃபி கூட கொடுக்க மாட்டேன், வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும்.
ஆனாலும் வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. அது அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் உங்களுக்கு சொல்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தான் பிரச்சனையே. என் தம்பிங்க வருவாங்க, எங்கள் பாட்டி தாத்தா வருவாங்க, அம்மா அப்பா கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துட்டாங்க. ஆனால் இவங்க ரொம்ப வந்ததுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது, அவ்வளோதான். வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய பூதாகரமாக ஆயிடுச்சு. ஆகிட்டப்போ அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க. ஏதோ உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு வந்துட்டு அட்மிட் ஆகும்போது என்னை வந்து யாரும் பார்க்கக்கூடாது, நான் வந்து பேச்சுலர்னு எழுதி கொடுத்துருக்கேன், எனக்கு ரிடக்ஷன் கிடைக்கும் அந்த ஆப்ரேஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதில் என்ன இருக்குது, சரி ஓகே நாங்கள் பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு அது ஒரு மாதிரி அப்பெண்டிக்ஸ்டு அந்த ஆப்ரேஷன் அது 3 days 4 days கழிச்சு 1 week கழிச்சு தான் வீட்டுக்கே வந்தாங்க. இப்போ வந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் அவங்க முகமே சரியில்லை. கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி வந்து, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், என்னை ஏன் யாரும் பார்க்க வரல? எங்கள் அப்பா இருக்காங்க பக்கத்தில், நான் இருக்கேன். அப்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் தானே வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி. நான் 1000 சொல்வேன், அது எப்படி வராமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிளாஷ். அப்போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இவன் என்ன பைத்தியக்காரனா இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2 பேருக்குள்ளே கோவம் ஆகிடுச்சு. என்னோடய வயிற்றில் வந்து குழந்த இருந்துச்சு. அப்போது ஒரு 6 month அபோவ் அப்படி குழந்த இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பா என்ன சொன்னாங்க, இவன் கிறுக்கனாக இருக்கானே, என்ன சாரி எனக்கு எங்கள் கிராமத்தில் அப்படி பேசுவாங்க, என்ன மென்டல் சொல்லுவாங்க, அது கிறுக்கனாக இருக்கானே, உனக்கு அப்பா வேணுமா அப்படின்னு கோவமாக சொன்னாங்க. அப்பா எனக்கு நீங்கள் தான் வேணும்ன்ட்டு நான் அப்பா கை பிடிச்சிட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். இவ்வளோதான் நடந்தது, அவ்வளோதான். நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், அப்பா கூடயே வந்துட்டேன். அப்போ அம்மாலாம் கூட சத்தம் போட்டாங்க, ஏன் இப்படி ஓடி வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு. எனக்கு அந்த டைமில் எனக்கு அப்பா தான் பெருசாக தெரிஞ்சிச்சு. நான் அப்பா கை பிடிச்சிட்டு ஓடி வந்துட்டேன். ஒரு குழந்தை ஏறி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்பா சைக்கிளில் உட்காந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு, அப்பா கூட வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ டெலிவரி டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக கிறிஸ்மஸ் நாளைக்கு, அதாவது 25th 12 தான், சேம் அதே தான். 25th அன்றைக்கே வந்து என்னோடய வீட்டில் டெனண்ட் இருந்தாங்க. இதுவும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு டெனண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து கிறிஸ்டியன், அவங்க ஆஞ்சலின், அவங்க குழந்தை பேர் மரியா. அப்புறம் வந்துட்டு அவரும் ஒரு அப்பா கிறிஸ்டியன், அவங்க ஹஸ்பண்டு ரயில்வேயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கேக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு. நான் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன். கரெக்டாக 25th டிசம்பர் அப்போ எனக்கு வந்து வீட்டிலே ஃபிக்ஸ் வந்துடுச்சு. குழந்தையோட இந்த பெயின் வராமல் ஃபிக்ஸ் வந்துடுச்சு. அப்போ இமீடியட்டாக அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் வந்து லீவாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த பத்மா நர்சிங் ஹோம் சொல்லிட்டு இந்த பூந்தமல்லி ஹை ரோடில் தான் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணிட்டு நைட்லேயே வந்துட்டு இமீடியட்டாக அது எடுத்தே ஆகணும், இல்லாட்டியும் 2 பேருமே உயிருக்கு ஆபத்து அப்படி சொல்லிட்டு இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போதே ஃபிக்ஸ் வந்தது. அப்போது அவங்க வந்துட்டு அனஸ்திஸ்தியா கொடுக்கணும் இல்லையா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு, அதெல்லாம் கொடுக்க டைம் இல்லை போல் இருக்குது. இருந்தாலும் எப்படியோ அவங்க வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த டாக்டர் பேரும் செல்வி டாக்டர். அவங்க ரொம்ப திறமையாக அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய அவங்க வெளியே எடுத்தாங்க. அப்போ 26ஆம் தேதி டிசம்பரில் அந்த குழந்தை பிறந்தது. அப்போ எனக்கு ஒரு 16 years தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தை பிறக்கும் போது எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்க ஒன்றும் இருக்காது. ஆனால் டாக்டர்லாம் என்ன சொல்லிட்டாங்க, சரி இந்த பொண்ணு இன்றைக்கி, ஏன்னா எனக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபிக்ஸ் வந்துடுச்சு திருப்பியும் பெட்டில். நான் பாப்பா கொண்டு போயிட்டு அங்கே இன்குபேட்டரில் வச்சுட்டாங்க. பட் ஃபிக்ஸ் வந்தோடனே அம்மாலாம் பயந்துட்டாங்க, ரோட்டில் போய் நின்று அழுகுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவ்வளோதான் இந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிடுங்க, குழந்தை வந்து அதான் குழந்தை மட்டும்தான் இருக்கும், இந்த அம்மா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. பட் எனக்கு திருப்பியும் அது சரியாயிடுச்சு, நார்மல் ஆகிடுச்சு, ரிகவர் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அது என்னோடய ஃபஸ்ட் எஸ்கேப். ஏன்னா அந்த டிசம்பர் வந்து என்னால் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அன்றைக்கி நடந்தது. மேபி அது கூட ஏசப்பா காப்பாற்றிருக்கலாம் நான் நினைப்பேன் நிறைய வாட்டி. இந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ தான் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கடைசி வரைக்கும் அந்த லைஃப் எனக்கு செட் ஆகலை. ஸோ டிவோர்ஸே ஆகிடுச்சு, 1 year கூட ஆகலை, அதுக்குள்ளே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய லைஃப் வந்து போயிட்டுருக்கும்போது தான் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. சரி கொஞ்சம் ஒர்க்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு, அப்போ அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா
8th படித்தவங்களுக்கு எல்லாமே வந்து டிகிரி கம்பல்சரி வந்துட்டு ஒரு ஒரு டிகிரி எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க கலைஞர் ஐயா அவங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப மென்டல் டிப்ரெஷனும் இருக்கும்போது சரி ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே ஒரு பார்ட் டைம் ஒர்க் மாதிரி அப்போது காயிதே மில்லத் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இது வந்துட்டு கிளாஸ் மட்டும்தான் காயிதே மில்லேஜில். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் உங்களுக்கு காலேஜ் அது. இங்கே வந்து கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுவோம். ஸோ எதிரிலேயே வந்து ஸ்பென்சர் பிளாசா இருக்குது. அந்த ஸ்பென்சர் பிளாசாவில் வந்துட்டு ஒரு துணி கடை அது அப்சரான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு துணி கடை இருந்துச்சு. அந்த துணி கடையில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சின்ன வேலை தான் இருந்தாலும் ரொம்ப அங்கே எனக்கு கொஞ்சம் மன நிம்மதியாக இருந்தது. அதை கொண்டு போய் சேர்த்ததும் ஒரு கிறிஸ்துவ பிள்ளை தான். அவங்க பேர் வந்து ஜீனி, அவங்க பேர் நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போ ஜீனின்றவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க என்னை. அப்போ அந்த மாதிரி அந்த பீரியட் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அப்போ அவங்க வந்து பக்கத்தில் ஒரு காமராஜர் ஒரு மெமோரியல் ஹாலுன்னு ஒன்று இருக்குது. பீச் அந்த பொதிகை டிவி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஹால் ஒன்று இருக்குது. அந்த ஹாலில் வந்துட்டு அடிக்கடி மீட்டிங் நடத்துவாங்க. அப்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போது அவங்க வந்து என்னை 2-3 வாட்டி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் இல்லை நாங்கள் அங்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணாம் வரமாட்டேன் சொல்லிட்டேன். அப்போ ஒரு வாட்டி கம்பல்சரி நீ வான்னு சொல்லி கையோடு கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனப்போ அங்கே ஏதோ ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது எதுவுமே புரியல. நேம்லாம் கொடுக்க சொன்னாங்க. நான் நேமும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. அப்போல்லாம் ஃபோனெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்துட்டேன். எதுவுமே கொடுக்கல, நான் வந்துட்டேன். ப்ரேயர் மட்டும் கூடவே அந்த பிள்ளையோடு இருந்துட்டு நான் வந்துட்டேன். இப்போ இதுக்கப்புறம் இந்த மூமெண்ட்டில் போயிட்டுருக்கும்போது தான் வந்து எனக்கு அதே ஸ்பென்சர் பிளாசாவில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் திரு டேவிட் ராஜ்குமார் அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி. ஏன்னா நான் எல்லாமே சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு. எனக்கு லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சி. இந்த பிட்வீனில் எனக்கு அவ்வளோ பிரச்சனை எனக்கு. அப்போது அந்த நான் அப்போ சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வந்து குழந்தை இருக்குது. அப்போது குழந்தைக்கு 5 வயசு ஆகிடுச்சு. 5 வயசில் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம். பட் எனக்கு அதையும் தாண்டி எனக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்போ அதனால் பட் அவங்க கிறிஸ்தவங்களாக இருக்காங்க அப்படின்றதுலாம் அதெல்லாம் எனக்கு உண்மையாக தாட் தோணலை. ஆனால் நான் அது மட்டும் என்ன சொன்னேன்னா, என்னோடய மதத்தை விட்டு இதில் வரமாட்டேன், நீங்களும் வந்து என்னை கம்பல் பண்ணக்கூடாது, நானும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டேன் இப்படி தான் நான் சொன்னேன். அதுக்கும் அவங்க எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே வந்து ஏன்னா அவங்க வீட்டில் சம்மதம் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. அதனால் நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு வீடு தனியாக எடுத்து மடிப்பாக்கத்தில் அந்த மாதிரி வந்துட்டு நான் வீட்டை சொல்லாமல் கொள்ளாமல் நான் வந்துட்டேன். நான் ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த குழந்தைய வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன். அது சாரி, நான் ரொம்ப சாரி. இன்ன வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட நான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் நான் பயன்படுத்திக்கிறேன். அந்த குழந்தை வந்து இப்போ கூட கேட்பா, என்னை எப்படி மம்மி நீ விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலை நான் விட்டுட்டேன். அப்போ அந்த குழந்தையோட விட்டுட்டு நான் போயிட்டேன், மடிப்பாக்கம் போயிட்டேன். ஏன்னா என்னை வந்து ரொம்ப ப்ரெஷர்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுன்னே தெரியல, அப்படி இருந்துச்சு. எங்கன்னா போனால் போதும்னு இருந்துச்சு. அப்போது நான் அவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில் கேட்கல, அவங்க வீடு எங்கே கேட்கல, எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்க டீட்டெயில் எதுவுமே தெரியாது. அப்போ அங்கே ஒரு வீடு, ஒரு கிராமம் மாதிரி ஒரு வீடு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். அவங்க வந்து பெண்டிகஸ்ட்டு, அவங்க இந்த ஒயிட் ட்ரெஸ் போடுறவங்க பெண்டிகஸ்ட். அவங்க பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு தேவசகாயம், மல்லிகா, ரூத்து, கிருபா இந்த மாதிரி பிள்ளைங்களோட பேர் அதெல்லாம். அப்போ அந்த குடும்பம் ஒன்று இருந்துச்சு. அங்கே தான் நாங்கள் இருந்தோம் 2 பேரும். அப்போது இவங்க கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கும் மேரேஜ் ஆகிருக்கு, எனக்கும் குழந்தை இருக்குது, இந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் பிரச்சனை, எனக்கும் பாப்பா இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஓகே அப்படின்னு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் புரியல. ஓகே அப்படின்னு இருந்தோம். நானும் போய் அவங்க வீட்டில் பார்த்தேன். ஏன்னா நான் நம்பவே இல்லை. நான் போய் பார்த்ததுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கப்புறம் என்ன செய்கிறது? ஏன்னா எப்படி சொல்கிறது, முடிச்சு மேலே முடிச்சு மாதிரி ஆயிடுச்சு அது. இப்போ நான் இங்கேருந்து எங்கே போகிறதுனே தெரியல. இந்த பக்கம் ஃபெயிலியர், இந்த பக்கம் ஃபெயிலியர். அதுதான் நான் அப்புறம் படிக்கிறப்போ அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சமுத்திரத்தை கடந்து போகிறதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பின்னாடி பார்வோன் துரத்துற மாதிரி, முன்னாடி சமுத்திரம் பின்னாடி பார்வோன். நான் இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. ஆண்டவரே நீங்கள் விட்ட வழின்னு நான் என்னோடய கடவுளை தான் நான் வேண்டிக்கிட்டேன்.
அல்லா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தெரியல, அல்லா நீங்கள் இருக்கீங்களா இல்லையா இப்படி கூட கேட்டேன் சில நேரத்தில். அப்போ நான் அங்கேயும் தொழுதுட்டு தான் இருப்பேன், அந்த வீட்டில் தொழுதுட்ருப்பேன். என்னோட 5 வேளை தொழுகை இதெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக பண்ணுவேன். ஏன்னா நோம்பெலாம் வந்து நைட்டில் சாப்பிடாம சில டைம் தூங்கிட்டா கூட அப்படியே கண்டினியூவாக கூட சாப்பிடாமல் இருப்பேன். அவ்வளோ வைராக்கியமாக இருப்பேன். 5 வேளை தொழுகை அப்படி தொழுதுட்ருப்பேன். அந்த மாதிரி தான் நான் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு சின்ன இது என்ன இருந்ததுன்னா, ஒன்று ஒரே வழியாக போகணும், ஏன்னா 2 வழியாக போகக்கூடாது, ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும், அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த டைமில் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல. அப்போது நான் ஜீசஸை வந்து நான் எதுவுமே சூஸ் பண்ணலை. அப்போது பக்கத்து வீட்டில் அந்த பெண்டிகஸ்ட் அவங்க சொன்னவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சாங்க பெருங்களத்தூரில். லைக் அது ஏதோ அவங்க ஃபங்க்ஷன் அது அங்கே இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அங்கே போய் அந்த கிரவுண்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்தந்த சர்ச்லேருந்து கூட்டிகிட்டு போவாங்க, பஸ்ஸில் வேனில் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி வந்து ஜாலியாக போயிட்டு அங்கே போயிட்டு அந்த கிரவுண்டெல்லாம் அப்போ ரொம்ப பெரிய பெரிய புல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த தருணம்லாம். அங்கேயே சாப்பாடெல்லாம் தருவாங்க. அந்த மாதிரி நாங்கள் அங்கே வேலை தான் செய்வோம், உள்ளே போயிட்டு அப்படி ஜாலியாக இருந்தோம். அப்பவும் சரி, நான் சும்மா அவங்க கூட என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போனேனே தவிர வேறு எந்த விதமான ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. எனக்கு ஜீசஸ் பண்ணுவார் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே ஜாலியாக தான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கன்வென்ஷன் வந்துட்டு கரெக்டாக கண்டக்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 3 days இருக்கும், புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, 5 நாள் நினைக்கிறேன். ஆமாம், 5 நாள். அப்போ அந்த 5 நாள் போகிறதுக்கு திருப்பியும் நாங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்கள கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களும். அப்போ நான் 5 days போனேன். பார்த்திங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாளுமே பார்த்திங்கன்னா ஜாலியாக அங்கே பின்னாடி ஒரு கல்குவாரி இருக்கும், அங்கெல்லாம் விளையாடிக்கிட்டு ஜாலியாக ஒரு இந்த சின்ன தம்பி படத்தில் குஷ்பு ஆட்டம் போட பாருங்க, அந்த மாதிரி தான் ஆட்டம் போட்டிருக்காங்க. அங்கே மீட்டிங்கில் உட்காரதெல்லாம் கிடையாது, ஒரே ஆட்டம் தான். ஃபுல்லாக அங்கே அமக்கலை பண்ணிக்கிட்டு அந்த பசங்களோட விளையாடிக்கிட்டு பசங்களாக அப்படி தான் இருந்தோம். அப்புறம் சண்டே தான் கிளம்புறோம், நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கிளம்புறதுக்கு போகும்போது ஈவினிங் கடைசியாக க்ளோசிங் வச்சுருந்தாங்க. அப்போது சண்டேயில் உட்காந்துட்டு ஒரு பாட்டு பாருங்கள், எனக்கு அப்போவே ரொம்ப மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியும் தமிழும் மாறி மாறி வந்துச்சு. ஹிந்தி வந்து எனக்கு அந்த மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிக்ஸ். அது எப்படின்னா, நான் எப்படி என்னோடய லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகி திருப்பி ஏமாற்றப்பட்டு வந்தேனோ அந்த லைன் அதில் வந்துச்சு. இப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த இடத்துல எப்படி இந்த லிரிக்ஸ் எப்படி வருது, நமக்கு நடந்தது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இடத்துல ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு அபிஷேகம் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு அது அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது. இருந்த ஸ்பாட்டில் இருந்து அவ்வளோ தூரம் அங்கே தூக்கி வீசப்பட்டிருக்கேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் தான் சொன்னாங்க, உனக்கு அபிஷேகம் கிடச்சிது அப்படின்னு. அதெல்லாம் கூட எனக்கு ஒன்றும் தெரியல அப்போ. சரி ஓகே. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் பைபிள் லைக் குரான்லாம் எடுக்கவும் இல்லை, தொழுகையும் விட்டுட்டேன், அப்படியே விட்டுட்டேன். என்னை யாரும் விடவும் சொல்ல, யாரும் என்னை இது பண்ணணும்னு சொல்ல அப்படியும் சொல்ல, அப்படியே விட்டுட்டேன், எல்லாத்தையுமே விட்டுட்டேன். எனக்கு வந்து என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல, ஆனால் தொடவே இஷ்டம் இல்லை, விட்டுட்டேன். எனக்கு ஒரு 21 வயசு, 94 இது நடந்தது. அப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எங்கள் ரிச்சுவல்ஸ் எப்படி இருக்கும்னா, இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கும். அன்னைக்கு என்ன தான் உனக்கு வலி இருக்கட்டும், என்ன தான் உனக்கு இருக்கட்டும், அந்த 3 days பெண்களுக்கான விலக்கப்பட்ட நேரத்தை தவிர மற்ற நாள் எல்லாமே வந்து இது இந்த நேரத்தில் பண்ணி தான் ஆகணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அப்போது நான் ஒரு வாட்டி எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் வந்து வீட்டுக்கு இதுவாக இருந்தேன். அப்போது மாமி வந்து சொன்னாங்க, நீ ஏன் இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்க, பைபிள் எடு, உனக்கு ஒரு வசனம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அன்னாள் கதை சொல்கிறேன் உனக்கு. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நான் இல்லை மம்மி, நான் அது எடுக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களில், அதெல்லாம் நாங்கள் எடுத்து படிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி, இது என்ன கடவுள், இப்படி ஒரு கடவுளா, இந்த மாதிரி நாங்கள்லாம் அப்படி தொடக்கூடக்கூடாது, அப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்போம், இது இப்படி ஒரு கடவுளா,
எப்படி இந்த மாதிரி அப்படியெல்லாம் ஒரு வியப்பாக இருக்கும் எனக்கு. அப்போ கூட நான் ஃபீல் பண்ணல ஜீசஸை. அப்போ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு குட் ஃப்ரைடே வந்துச்சு. குட் ஃப்ரைடே வரும்போது வீட்டில் நல்ல பிரியாணியெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா அமக்கலமாக வச்சுருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வந்து தான் போவாங்க, ரொம்ப கண்டினியூவாக இருக்க மாட்டாங்க. அப்போது குட் ஃப்ரைடேக்கு பிரியாணியெல்லாம் பண்ணியிருக்கும்போது வந்தாங்க. வரும்போது இப்போ அவங்க சொன்னாங்க, என்ன நீ குட் ஃப்ரைடேக்கு பிரியாணி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு பண்டிகை தானே அப்படின்னு சொன்னேன். இல்லை, இன்றைக்கி பிரியாணியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டில் கூட கேட்டாங்க, ஏன்னா நாங்கள் கிறிஸ்டின் சொல்லி தான் வீடு எடுத்திருந்தோம். இப்போ சொன்ன, நிஜமாவே நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் இப்படியெல்லாம் கேட்குறாங்க? ஏன்னா எனக்கு தெரியாது, குட் ஃப்ரைடே அன்றைக்கி அவங்க சமைக்க மாட்டாங்களாம், ஏதோ கஞ்சி சாப்பிடுவாங்க. ஓகே, அப்போது சரி, ஏன் குட் ஃப்ரைடேன்னு தானே சொல்கிறாங்க, இப்போ பேட் ஃப்ரைடே தானே சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். இப்படியெல்லாம் ஒரு கிளாஷ் இருக்கும் எனக்கு. உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, அந்த மதத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ இப்படியா இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நான் கன்சீவாக இருந்தேன். இப்போது 3 monthஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியெல்லாம் வந்து இந்த குழந்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ்ஸு பக்கத்தில் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாருமே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து, இப்போ குழந்த வேணாம், நீயே ரொம்ப குழந்த மாதிரி இருக்கிற, குழந்தெல்லாம் வேண்டாம் அப்படின்னா. இப்போ ஏன் இப்படி சொல்கிறாங்க? ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லலை, டேவிட் சொல்லலை. மற்றவங்கெல்லாம் அப்படியே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, வேண்டாம் இந்த குழந்த வேண்டாம், குழந்த வேண்டாம். இப்போ மாமி வந்து வேண்டாவே வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போது எனக்கு வந்து எனக்கு ஒரு டிஸ்டர்பாக இருந்துச்சு, ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் செக்கப் பண்ண போவோம் இல்லையா, அந்த மாதிரி போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய ஹிஸ்ட்ரி, பழைய ஹிஸ்ட்ரி கேட்டு, டெலிவரி ஹிஸ்ட்ரி என்னோட ரொம்ப பேட் கண்டிஷன் இருந்தது இல்லையா, ஸோ அதனால் அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த குழந்தைய நீங்கள் நாளைக்கு வந்து அபார்ட் பண்ணிடணும், இந்த குழந்தை வந்து உங்களுக்கு பிறக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், கிரிட்டிக்கல் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு டெலிவரி வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு ரொம்ப மனசில் வருத்தம், என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே. ஏன்னா என்னோடய பெரிய பாப்பாவை வந்து எங்கள் அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க, என்கிட்ட இல்லை. அப்போ இவங்களோட குழந்தையும் அவங்க வீட்டில் அவங்க வச்சுக்கிட்டாங்க. அப்போ எனக்கு குழந்த மேலே ரொம்ப பைத்தியம் மாதிரி இருந்தேன், என்னடா இது எனக்கு ஒரு பாப்பா வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நான் வந்து தடவையாக வீட்டில் அவங்க ஒரு பைபிள் வச்சுருந்தாங்க, உனக்கு டைம் கிடைக்கும் போது படி அப்படின்னு ஒரு பைபிள் வச்சுருந்தாங்க. தடவையாக அந்த பைபிளை கையில் எடுத்தேன். இது நீங்கள் கேட்குற யாராக இருந்தாலும் இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா கூட யோசிக்காதீங்க. தடவையாக நான் அந்த பைபிளை கையில் எடுத்து, இந்த பைபிளில் என்ன இருக்குன்னே எனக்கு தெரியாது, இது என்னன்னே தெரியாது. இயேசு நீ பெரிய கடவுள் சொல்கிறாங்களே, எல்லா இடத்துலையும் உன்னை பற்றி இவ்வளோ சொல்கிறாங்களே, கொஞ்ச நாள்லேயே நிறைய என்னென்னவோ உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டுருக்கேன். இப்போது இந்த பிறக்காத இந்த குழந்தைக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? எனக்கு வந்து நான் இந்த பைபிளை படித்து முடிக்கிறேன், படித்து முடிக்கும் போது எனக்கு இந்த குழந்தை உயிரோடு இருக்கணும், இவ்வளோ தான் என்னோடய வேண்டுதல், இவ்வளோ தான் நான் வேண்டினேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக அவருக்கு நான் காடுக்கே சேலஞ்ச் பண்ண மாதிரி சொன்னேன். அப்போது நான் அதையும் படிச்சுக்கிட்டே இருக்கேன், பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கேன். பட் அதெல்லாம் ஒன்றும் புரியலன்னு வச்சுக்கோங்க. பட் படிச்சுட்டே இருக்கேன். படிச்சுட்டே இருக்கும்போது இப்போது நினைக்கிறேன் அது மேத்யூ வந்திருக்கும் போல இருக்குது. அப்போ அந்த டைமில் வந்து வீட்டில் இருக்கும்போதே ஃபிக்ஸ் வந்துடுச்சு. திருப்பியும் 7 month தான் இருக்கும் குழந்த. அப்போ வீட்டில் இருக்கும்போதே ஃபிக்ஸ் வந்தப்பறம் இமீடியட்டாக அதே மாதிரி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்டன் பண்ணால், அப்போ இமீடியட்டாக அட்மிட் பண்ணி அன்றைக்கி நைட்டே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் வந்து அங்கே ஒரு ஆலந்தூர் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஆனால் குழந்தைய வந்து மலரில் வந்துட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க. 1 கிலோ தான் இருந்தது குழந்த. அப்போது அவங்க அங்கே கொண்டு போயிட்டாங்க. அந்த நைட்டே குழந்த அங்கே போயிடுச்சு தனியாக. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 25 days இருக்கும், குழந்தை என்கிட்ட வரவே இல்லை. நான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி 10 நாளில் நான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு டவுட்டு, குழந்தை உயிரோடு இருக்கா இல்லையா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் நம்பிக்கையோடு அந்த பைபிளை மட்டும் மிஸ் பண்ணவே இல்லை, படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு டைம் இருந்தது, வீட்டில் தானே இருந்தேன். இப்போ வீட்டில் குழந்தையும் இல்லை, பாப்பா இல்லாதனால ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன். அப்போ படிச்சுக்கிட்டே மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தேன். எனக்கு நாவல்லாம் ரொம்ப படிப்பேன், அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படிக்கிறதுல. படிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 5-6 பேப்பர் தான் இருந்தது. அப்போவும் கடைசியாக என்னோடய ஹஸ்பண்டை கேட்டேன், குழந்த உயிரோடு இருக்கா இல்லையா எனக்கு உண்மையாக சொல்லிவிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் உண்மையாக மட்டும் இதை மட்டும் சொல்லிவிடுங்க. ஏன்னா குழந்த இருக்குதுன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன்,
இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை குழந்த நல்லா இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் மறுபடியும் அந்த ஒரு 5 to 10 பேஜஸ் இருக்கும், அப்படி படிச்சுட்டே இருக்கேன். அந்த அந்த அதை மட்டும் கண்டினியூவாக படிச்சுட்டே இருக்கேன். எனக்கு ப்ரேயர் பண்ணலாம் தெரியாது, ஆனால் படிச்சுக்கிட்டே இருக்கேன். படிச்சுட்டு கரெக்டாக ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கும். அப்போ வந்து பொதிகை டிவி மட்டும்தான் தெரியும், டிவியில் வேறு எதுவுமே தெரியாது. அப்போது இது உண்மையான சாட்சி. பொதிகை டிவியில் நான் வந்து அந்த ஒரு பேஜ் தான் இருக்குது. நான் போன சர்ச் வந்து பெண்டிகஸ் சர்ச், டிவிலாம் பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் டிவியில் நான் பார்க்க மாட்டேன். நான் அவ்வளோ வைராக்கியமாக தான் இருந்தேன் அந்த சர்ச் போனேன். பட் அவங்க எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கம்யூனிகேட் ரொம்ப இல்லை. சர்ச் போனேன், வெறும் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எழுந்திரிச்சு வந்துடுவேன், பாட்டுக்காக போவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கடைசி ஒரு 2 பேப்பர் ஏன் வைக்கணும், படிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு அந்த 2 பேப்பரையும் படிச்சுட்டு வச்சுட்டு, ஏசப்பா நீங்கள் என்னை கைவிட்டீங்க, குழந்த நான் சொன்னேன் இல்லையா, குழந்த வந்து எனக்கு இந்த படித்து முடித்தோன்னே குழந்த வேணும்னு, ஆனால் குழந்த இல்லை பார்த்தீங்களா அப்படின்ட்டு நான் ஏதோ புலம்பிட்டு, நான் டிவி பார்ப்பேன், நான் உங்கள் பேச்சு கேட்க மாட்டேன், டிவி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் டிவி போட்டேன். டிவி போட்டால் பொதிகை சேனலில் ஒரு கைடு, இதை எப்போவுமே யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அந்த ப்ரோக்ராம் அப்போ இமீடியட்டாக போகுது. ஒரு கைடு வந்துட்டு இந்த மாதிரி சிலுவையில் வந்து இயேசுவை அறையிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு வந்து ரத்தமும் தண்ணீருமா முகத்தில் வடிஞ்சுது. அப்போ வடியும் போது ஒரு பெண் போய் அந்த அவருடைய முகத்தை தொடச்சி அவங்களுக்கு அந்த தண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணு பேர் வெரோனிகா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் நினச்சேன் பரவாயில்லையே, நமக்கு பெண்ணு தானே பிறந்திருக்கா, அழகாக இருக்கே இந்த பேர் அப்படி சொல்லிட்டு உடனே பேர் கீழே எழுதிட்டேன், வெரோனிகான்னு எழுதிட்டு வச்சுட்டேன். அப்புறம் வச்சுட்டு 2 நிமிஷம் கூட இல்லை பாருங்கள், அது வந்து ஃபுல்லாகவே டெனண்ட் லைனாக இருக்கும் வீடு. அப்போ அங்கேருந்து குட்டீஸுங்கெல்லாம் நிறைய ஓடி வருதுங்க, பாப்பா வருது அப்படி சொல்லிட்டு. எனக்கு அப்போ அந்த தருணம் இப்போ நினச்சா கூட எனக்கு அப்படியே புல்லரிக்கும். அந்த பைபிள் அங்கே பக்கத்தில் இருக்குது, அதோட பேர் அங்கே இருக்குது, இந்த குழந்தைய கொண்டு வந்து அவங்க போட்டாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, நான் நினச்சது நான் வேண்டிக்கிட்டது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, பேர் எதுவுமே தெரியாது. அவங்க கொண்டு வந்து போட்டாங்க, நான் அந்த குழந்தைய பார்க்குறேன், அப்படியே அந்த பேர் இன்ன வரைக்கும் அந்த குழந்தைக்கு அதான் பேர் அவங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு அது என்னோடய ஃபஸ்ட்டு அற்புதம் மட்டும் இல்லை, பெஸ்ட்டு அற்புதம். இப்படி ஒரு கடவுளா அப்படியே நான் வியந்து பார்த்தேன். அப்போ அந்த ஆண்டவரை அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அப்போவும் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அவங்க சிஎஸ்சி கிறிஸ்டியன், அவங்க சொன்னாங்க இது வந்து ஆர்சி பேர், இதெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆர்சிலாம் எனக்கு தெரியாது, இதான் என் பிள்ளைக்கு பேர் அப்படி சொன்னேன். அப்போ அந்த மாதிரி அந்த குழந்தையோட பேர் அது செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் அந்த பிள்ளைக்கு நிறைய ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு நேரமும் கடவுள் அந்த குழந்தையோடையே இருந்தார். நிறைய அதிசயம் நடந்தது. அதெல்லாம் சொல்லணுன்னா எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அந்த குழந்தைக்கு அவ்வளோ அதிசயம் பண்ணியிருக்காரு அவர் கடவுள். அப்போ இந்த மாதிரி பிட்வீன் போயிட்டுருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னா வந்து ஃபேமிலி, எப்போவுமே இப்போ ஃபேமிலி ரொட்டீன் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ ஒரு 5-6 வயசு வரைக்கும் என் குழந்தைய நான் கூடவே இருந்து வளர்த்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியோட கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இப்போது ஃபேமிலி ரொட்டீன் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேலைக்கு போகணும், ஃபஸ்ட்டு அவங்களும் செய்வாங்க, இருந்தாலும் எனக்கு அது சரியாக படலை. அப்போது நான் என்ன பண்ணேன், சரி நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பக்கத்தில் ஒரு க்ரச் இருக்கும், அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு நான் ஒரு பார்ட் டைம் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். திருப்பி கொஞ்சம் ஃபுல் டைம் ஜாப் கிடச்சிது, அப்படியும் கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்கூலிங் முடிச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி. இந்த மாதிரியெல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து நான் கொஞ்சம் அவளோட கூட இருக்க முடியல சின்ன வயசில். அந்த மாதிரி அந்த குழந்தைய விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போவேன். எங்கேருந்து போவேன்னா, வீடு ஷிஃப்ட் பண்ணது வந்து அகைன் வந்து காமராஜபுரத்தில் உள்ள சேலையூருக்கு உள்ளே போகணும் ஒரு கிராமம். அந்த கிராமத்துலேருந்து நந்தனத்துக்கு வருவேன் 2 வீலரில். அவ்வளோ தூரம் நான் ஒர்க்குக்கு வருவேன். என் குழந்தை வந்து ஸ்கூல் போயிட்டு திருப்பியும் க்ரெச்சில் போயிட்டு அங்கே உட்காந்துட்ருப்பாள். 7 o'clock வந்து என் குழந்தைய பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவேன். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எவ்வளோ அற்புதம் பண்ண கடவுளை வந்து நம்ம ஒரு 2 செகண்டில் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன்னா, என்னோடய லைஃப்பை தேடி போயிட்டேன். திருப்பி என்னோடய ஃபேமிலி, திருப்பி வந்து ஃபைனான்ஸ், அந்த மாதிரி ஒரு தாட் வந்து டிவைட் ஆகிடுச்சு எனக்கு. ஐயோ நம்ம லைஃப் பார்க்கணுமே அப்படி சொல்லிட்டு, குழந்தை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்கள நான் தப்பாக சொல்ல, ஆனால் எனக்கு இன்னும் அது இல்லை, எனக்கு இன்னும் நம்ம வந்து ஃபேமிலி ரொட்டீன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி போவிட்டேன். இப்போ கடவுளை வந்து எப்படி வச்சுக்கிட்டேன்னா, சண்டே போவேன் சர்ச்சுக்கு, அவ்வளோதான். ஏன்னா
பெண்டிகாஸ் சர்ச்சில் நான் போயிட்டு திருப்பியும் கேட்டப்போ அவங்க ஞானஸ்தானம் எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து விருப்பப்பட்டு கேட்டேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, ஏன்னா அந்த கம்யூனியன் டைமில் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, கம்யூனியன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் வந்தால் தான் கம்யூனியன் தருவேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் அப்போ இவங்க சிஎஸ்ஐ அவங்க கண்டிப்பாக அந்த சர்ச் வர மாட்டாங்க, இல்லை நீங்கள் வந்தால் தான் தருவோம் அப்படின்ட்டாங்க. இப்போ நான் வரலைன்னா நீங்கள் கம்யூனியன் தரலைன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் அந்த பாஸ்டர்கிட்ட. இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஒரு இஸ்லாம் மதத்துலேருந்து வந்திருக்கேன், இப்போ கிறிஸ்டியனில் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுத்தால் தான் எனக்கு வந்துட்டு நல்லது இதெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ நான் ஒரு வேளை மறிச்சிட்டேன்னா நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இந்த கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லைம்மா, உனக்கு ஆண்டவர் சொல்லுவார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க மேலே கோவம் தான் வந்துச்சு. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சர்ச்சுக்கு அதுக்கப்புறம் போகல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு அந்த டைமிங் மட்டும் போய் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு போகிறது எனக்கு அப்போவே நேச்சராக பிடிக்கல. மற்ற நேரத்துலலாம் என்ன வேணால் போடலாம், அது என்ன சர்ச் போகும்போது மட்டும் ஒயிட் ட்ரெஸ், எனக்கு அந்த கான்செப்ட் பிடிக்கல, எனக்கு முடியாது அந்த மாதிரி. அது கூட இருக்கலாம் ஒரு ரீசன். ஸோ அதை விட்டு நான் போயிட்டேன் வெளியே. அப்போது அந்த ஒரு கிராமத்தில் இன்னொரு கிராமம் இன்னும் ஊரை பார்க்கும். அப்போல்லாம் ரொம்ப கிராமம் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் மாடு தான் மேய்ஞ்சிட்ருக்கோம். எப்படி இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆஹார் வந்து அந்த வனாந்தரத்தில் அலைஞ்சாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது ஒரு வனாந்தரம் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அது ஒரு கிராமம், ஒரு வெளியே ஜன்னல் திறந்து பார்த்தா 4 மாடு தான் மேய்ஞ்சிட்ருக்கோம். ஃபுல் சிட்டியில் வளர்ந்த பொண்ணு நான், ரொம்ப இங்கே இதுவாக இருக்கும். பட் அங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு 4 மாடு இருக்கும். அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருப்பேன். அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் என் கூடவே இருந்தார். எப்படின்னா, ஒரு நாள் வந்து அவங்க எங்கேயோ வெளியூர் போயிருந்தாங்க. அப்போ கையில் காசு இல்லை, குழந்தை ரொம்ப அழுதுறா. அப்போ அவளுக்கு ஏதோ கலக்கி கொடுக்குறேன், குடிக்கவே மாட்டேங்கிறா, அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. இப்போ கடவுளே நான் யார்கிட்ட போய் கேட்குறது, அங்கே யாரும் எனக்கு பழக்கம் இல்லை சொல்லிட்டு அந்த ஒரு ஷாப்பில் போய் நம்ம கடனாவது கேட்கலாமா, அது கூட எனக்கு மனசு வரல, வேண்டாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கேன். இதுவும் உண்மையானது. அப்போது நடந்து போயிட்டே கீழே ஒரு 100 rupees புது நோட்டு. அந்த நேரத்தில் அந்த இடத்துல எப்படி வந்தது எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியாது. அந்த செரலாக் வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே இது உன் குழந்தையா, இப்படி பார்த்துக்கிறீங்களே இந்த குழந்தைய அப்படின்னு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அப்போது நான் என்ன பண்ணுவேன், வேலைக்கு குழந்தை ரொம்ப குட்டியாக இருக்கான்னு போக முடியாது இல்லைங்களா. ஸோ அப்போது வந்து இந்த மாதிரி துணியெல்லாம் தைச்சிட்டு துணியெல்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பேன். என்ன நான் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். என்னோடய கான்செப்ட் வந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு போயிடுச்சு. அப்போது அங்கே ஒரு மிஷினரிஸ் நினைக்கிறேன், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அந்த ஏரியாவில் ஊரை பக்கத்தில் வந்துட்டு அவங்க ஊழியத்துக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தாங்க. அந்த வீட்டில் தான் அவங்க ஜபம்லாம் பண்ணுவாங்க, சர்ச்சு. இப்போ நான் அவங்களுடைய வாரம்னா நீங்கள் வாங்க வீட்டுக்கு வாங்க, அங்கே சபை இருக்குது வீட்டுக்கு வாங்க அப்படி சொன்னாங்க. அப்போ நாங்கள் அங்கே போனேன். அப்போது நான் தான் போனேன். அப்போ நான் போகும்போது இங்கே ஞானஸ்தானம் எடுக்கலை அப்படின்னு சொன்னேன். அப்போது ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு வீடுன்றதுனால அங்கே இந்த தொட்டிலாம் இருக்காது, ஞானஸ்தானம் தொட்டிலாம் இருக்காது, உங்களுக்கு நாங்கள் எப்படியாவது ஞானஸ்தானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 4 நாளில் சரியான மழைன்னா பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மழை. அப்போ அங்கே பின்னாடி இருக்கிற ஒரு டேம், ஒரு குட்டி டேம் இல்லை, அது ஒரு சின்ன ஒரு இது, அது உடச்சி ஆறு மாதிரி தண்ணி வந்தது. தண்ணி அப்படியே ஓடுது, தண்ணியில் அந்த பாம்புலாம் ஓடும், அந்த மாதிரி ஓடுது. அப்போ அவங்க வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து ஆறு மாதிரியே இருந்தது, அது இவ்வளோ தூரம் தண்ணி இருந்துச்சு. அதில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆமென். அந்த இடத்துல எனக்கு ஞானஸ்தானம் கிடச்சிது. அதுக்கப்புறமும் அவங்க மிஷினரிஸ்ன்றதுனால கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மெத்தடிஸ்ட் சர்ச் அது மாதிரி தான் போயிட்டுருந்தேன். மெத்தடிஸ்ட் சர்ச் ஏன் போனேன்னா, எனக்கு அப்பவும் பைபிள் பற்றி தெரியாது இல்லைங்களா. ரொம்ப எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது, பைபிளில் என்ன இருக்குது ஒன்றுமே தெரியாது. சும்மா அதை படித்து முடிக்கணுன்ற அந்த இதில் தான் படிச்சினே தவிர அது கான்செப்ட்லாம் ஒன்றும் புரியல. அப்போது அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, உள்ளே போன உடனே அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும், பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். நான் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருப்பேன். அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்பேன், எதுவுமே புரியாது. பாட்டெல்லாம் முடிஞ்சு பேசிட்டு வாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அமைதியாக இருக்கும். சண்டே அங்கே போனால் மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும். குழந்தைய தூக்கிட்டு நான் போவேன். அப்படியாக தான் போயிட்டு இருந்தேன். மெத்தடிஸ்ட் சர்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை தாண்டி இன்னும் வேறு ஏரியா போனோம். எந்த ஏரியா போனாலும் அங்கங்கே ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்கும். இப்படியாக தான் நான் மெத்தடிஸ்ட் சர்ச்சாக தான் போயிட்டுருந்தேன்.
நான் அங்கேயும் எனக்கு அந்தளவுக்கு எதுவும் புரியல. அப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா காலங்கள் போயிட்டே இருந்துச்சு. அம்மா வீட்டுக்கெல்லாம் வருவேன், ஆனால் அவங்க பண்டிகைலாம் கொண்டாடுவாங்க. பக்ரீத்து, நோன்பு, ரம்லான்லாம் பண்ணுவாங்க. நான் எதுலேயுமே கலந்துக்க மாட்டேன். பிரியாணிலாம் பண்ணி கொடுப்பேன், நான் சாப்பிடுவேன். ஆனால் அந்த தொழுகிறது அன்னையோடு விட்டுட்டேன். அது நான் விடலை. அது அவ்வளோதான், அதை தூக்கி போட்டேன். நான் வந்து அதை படிக்கவும் இல்லை, ஒன்றுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா இதில் இன்னொரு கான்செப்ட் நான் ஒன்று சொல்கிறேன். எங்கள் குடும்பத்திலே நான் தான் குரான் படித்த பொண்ணு. எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே குரான் படிக்க தெரியாது. ஆனால் குரானில் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து அது அரபிக்கில் தான் படிப்போம். அப்போ படிக்கும்போது எங்களுக்கு வந்து அதில் என்ன இருக்குதுன்னு புரியாது. இப்போ தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன்லாம் வந்திருக்கு. அப்போல்லாம் தமிழில் கிடையாது, அரபிக்னா அரபிக்கில் தான் படிக்கணும். அப்போ படிக்கும்போது ஒரு சின்ன இது மாதிரி சொல்கிறேன். நாங்கள் எப்படி படிச்சுட்டு போவோம்னா, ரிச்சுவல்ஸ் அப்படி படிச்சுட்டே போவோம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமிதீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் சிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலஸ்ஸாலின் ஆமீன். இது அல் ஃபாத்திஹா அப்படின்ற ஃபஸ்ட்டு சூறா இது. இந்த மாதிரி ரிச்சுவல்ஸாக நாங்கள் படிச்சுட்டு தான் போவோமே தவிர அது வந்து எங்களுக்கு கனெக்டடாக இருக்காது. என்ன படிக்கிறோன்னே புரியாது. அப்படி தான் படிச்சுட்டு போவோம். இதை நான் யாரையும் தப்பாக சொல்லணும்னு சொல்ல, எங்களுக்கு அது புரியல, எதுவுமே டச் ஆகலை மனசுக்கு. அப்போது இதை படித்தே ஆகணும், ஒரு கண்டிஷன் மாதிரி, ஒரு கண்டிஷன் டீச்சர், இது படித்தாதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அன்பாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் வேலை தான் மெயினாக வேலையை கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு எப்படி ஞானஸ்தானம் வேணும்னு நான் அவ்வளோ ஆசையாக கேட்டேனோ, அந்த ஞானஸ்தானத்தை ஆண்டவரே வந்து ஒரு 2 பேரை அனுப்பி எனக்கு கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் எனக்கு அதெல்லாம் எதுவுமே புரியாததுனால மறுபடியும் என்னோடய வாழ்க்கை பயணத்தை நோக்கி தான் நான் ஓட ஆரம்பித்தேன். மறுபடியும் குழந்தைய பார்த்துக்கணும், வீடை பார்த்துக்கணும், கொஞ்சம் வருமானம் இருக்கணும், நம்ம லைஃப் பார்க்கணும், அப்படி தான் போனேனே தவிர சர்ச்சோட கான்சன்ட்ரேஷன் வந்து எனக்கு சர்ச் அந்த ஞாயிற்றுக்கிழமான போகிறது வர்றது இவ்வளோ தான். வேறு எந்த இதுவும் இல்லை. இதை தாண்டி பார்த்திங்கன்னா 2000 வருஷத்தில் வந்து மறுபடியும் நாங்கள் காமராஜபுரம் வந்தோம். அப்போ அங்கே வந்து நியூ டெஸ்டிமெண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் தர்மராஜ் ஐயா அவங்க அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு நாங்கள் போனோம். ஏன்னா நான் என்ட்ரு ஆன சர்ச்சே வந்து பெட்டிகஸ் சர்ச்சுன்றதுனால அங்கே வர்ஷிப்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சத்தம், அந்த ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மற்றது எதுவும் புரியலனாலும் இந்த வர்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் அந்த பைபிள் ஸ்டடி இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு மெத்தடிஸில் அந்தளவுக்கு டச் ஆகலை. அப்போது இந்த நியூ டெஸ்டிமெண்ட் சர்ச்சு விக்டர் ஐயா பாஸ்டர் அவங்க போகும்போது சத்தமாக பேசுவாங்க, பாட்டு நல்லாயிருக்கும், சத்தமாக பேசுவாங்க. அந்த ஸ்டடீஸ் எடுக்கும்போது சத்தமாக பேசுவாங்க. நான் அப்போ நினைப்பேன், வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, வந்து ப்ரே பண்ணும்போது நினச்சதை கேட்கலாமா அப்படின்ட்டு ஒரு தடவை கேட்டேன். பாஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் கத்துற மாதிரியாமா இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க என்னவோ ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக எங்களுக்கு சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு காது இருக்குது, அப்போ எங்களுக்கு காது கேட்கல. இதுதான் உண்மை. ஏன்னா அப்படி பேசியிருக்காங்க அவங்க வந்து அதை வந்து ரொம்ப ப்ரீஃபாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சாப்டர் எடுத்து. பட் எங்களுக்கு புரியல அதெல்லாம். ஜஸ்ட்டு உட்காந்துட்ருக்கோம், ஆனால் ஏன் இப்படி கத்துறாரு அப்படி தான் நினச்சிட்டு வந்துடுவேன். அப்போ அந்த மாதிரி அந்த சர்ச் அப்படி போயிட்டு இருந்தது. அப்போல்லாம் ரொம்ப என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஏன்னா சாட்சி எல்லாருமே உட்கார்ந்த இடத்துலேருந்தே சொல்லுவாங்க. அந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூச்சப்படுவாங்க எல்லோரும். நான் என்ன பண்ணுவேன், நேராக முன்னாடி போய் மைக் எடுத்து பேசுவேன். அப்பவும் பாஸ்டர் சொல்லுவாங்க, நீ வந்து பின்னாடி வந்து ஒரு நல்ல இதுக்கு வருவோம்மா, நீ நல்லா இதுக்கு வருவோம்மான்னு. என்ன இவங்க இப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா ஒரு டைமில் ஒரு சாட்சியம் இல்லையா அப்படின்னு கத்துவாங்க. ஐயோ என்ன கத்துறாங்களே பாஸ்டர், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குன்னு ஓடிடுவேன். ஏன்னா சாட்சினா என்னன்னு தெரியாது. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணேன், சரி ஒரு சாட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு அந்த மைக்கை எடுத்து பேசிட்டேன். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதில் என்ன சொன்னேன்னா, இந்த 2 நிமிஷம் மட்டும் சொல்லிடுறேன். நான் ஒரு குட்டி கோழி வளர்த்தேன். ரொம்ப ரொம்ப குழந்தையிலேருந்து அந்த கோழி வளர்த்தேன். அப்போது ஏன்னா அப்போல்லாம் அந்த பட்டர் சிக்கன் விற்கும் பார்த்திங்களா, அதில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிக்கன், லைக் அந்த கோழி அது ஒரு கலராக இருந்தது. ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்தேன். அதுவும் நல்லா அழகாக வளர்ந்துட்டே வந்துச்சு. வந்துட்டே வந்து நம்ம பெருசாகிடுச்சு. அப்போ அந்த வீடெல்லாம் அங்கே கிராமத்துலலாம் வீடுங்கள்லாம் பெருசாக இருக்கும், காம்பவுண்ட் பெருசாக இருக்கும். காம்பவுண்டுக்குள்ளேயே தான் எங்களுக்கு வீடு, சர்ச் எல்லாமே. அப்போ அந்த பெரிய காம்பவுண்ட் வந்து மெயின் ரோடுக்காக இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இடித்த உடனே எனக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ இந்த கோழியை நம்ம இவ்வளோ நாளாக வளர்த்தமே, இது ஓடிடுமோ அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பாசம். என் குழந்தை அது மேலே ஏறி உட்காந்து விளையாடி
பார்த்து சிறகெல்லாம் பிச்சு விளையாடும், அவ்வளோ அழகாக விளையாடும் அந்த குழந்தை. ஆனால் அந்த கோழி பாருங்கள், வெளியே இருந்து யாருன்னா வந்தாங்கன்னா அப்படி சிங்கம் மாதிரி போய் கொத்துறதுக்கு போகும். அந்த குழந்தைகிட்ட ஒன்றுமே அதுக்கிட்ட பலனே இல்லாத மாதிரி அப்படியே அந்த குழந்தைகிட்ட அந்த கோழி ஒப்பு கொடுத்துரும். எனக்கு நான் நினைப்பேன், இந்த கோழி பாருங்களேன், வெளியே இருந்து ஒரு ஆள் வந்தால் கொத்தி ரத்தமே வந்துடும். அவங்களுக்கு பயந்துக்கிட்டு எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே வரவே மாட்டாங்க. நீ என்னம்மா கோழியாக வளர்க்குறது, அப்படி கொத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கோழி கொடுத்தவர் என்கிட்ட ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொன்னார், இது சாப்பாடு மட்டும் சாப்பிடாது, கம்பு இதெல்லாம் தான் சாப்பிடும், மற்றது சாப்பாடெல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் அது மாதிரியே அதை போட்டு வளர்த்துட்டேன். அதை ஏன் சொன்னேன்னா, அந்த காம்பவுண்டை இடித்ததுக்கப்புறமா அந்த கோழி போகவே இல்லை. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்போ நான் போய் சொன்னேன், எனக்கு அந்த நேரத்தில் எதுவுமே புரியாது, விளங்காது. பட் என் அண்ணன் சாட்சி சொன்னேன்னா, நம்ம வந்து ஏன்னா நான் கொஞ்சம் இந்த ஒர்க் அப்படிலாம் ஓடினேன் இல்லையா, அதனால் எனக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு குற்றமாக இருந்தது. அதனால் நான் சொன்ன ஒரே விஷயம் என்ன சொன்னேன்னா, அட்லீஸ்ட் ஒரு கோழி கூட பாருங்கள், இது நம்ம இடம்னு விட்டுட்டு அந்த காம்பவுண்டை இடித்தா கூட அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்குது. ஆனால் நம்ம தான் ஆண்டவர் எவ்வளோ நமக்கு செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் தாண்டி போயிடுறோம் அப்படின்னு சொன்னேன். அது அவங்களுக்கு அவ்வளோ டச் ஆகிடுச்சு. பாஸ்ட்டு இவ்வளோ பெரிய விஷயம், இது இல்லவா பெரிய சாட்சி அப்படி இப்படிலாம் பாராட்டினாங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா பாருங்கள், அந்த கோழிக்கு எவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பாஸ்ட்டு ரொம்ப நல்ல எங்களுக்கு ரொம்ப டீச்சிங் எடுத்தாங்க. பட் அது எல்லாமே கூட எங்களுக்கு அஃபெக்ஷனாக இல்லை. அதை தாண்டி நாங்கள் திருப்பியும் என்னோடய லைஃப்பை நோக்கி தான் நான் ஓட ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோடய வாழ்க்கை பயணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிளில் தான் போயிட்டுருந்தேன். அப்போது ஒரு கட்டத்தில் ஃபுல்லாகவே பிரிஞ்சிடலாம், அவ்வளோதான், இனி ரொம்ப சண்டை போட்டு ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தையும் கொண்டு போயிட்டு எங்கள் வீட்லேயும் விட முடியாது. இப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு குழந்தை இருக்குது, என் குழந்தையும் விட முடியாது, நானும் போக முடியாது, இப்போ இங்கேயும் வாழ முடியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என் குழந்தைய கொண்டு போய் எபினேசர் ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நிறைய வேலையை நோக்கி தான் நான் ஓடினேன். எனக்கும் அவங்களுக்கும் ஏன் நிறைய சண்டை வரணும், ரொம்ப பாசம் அதிகம், அதுதான் ரீசனாக இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாசம் இருக்குது. அதனால் சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் சண்டை போடுவேன். பார்த்திங்களா, அந்த கோழி, நான் வளர்த்த கோழி, ஆசையாக வளர்த்த கோழியை நான் சர்ச் போயிட்டு வரதுக்குள்ளே பிரியாணி பண்ணி வச்சுட்டாரு. இப்படியெல்லாம் பண்ணுவார். நிறைய விஷயங்கள் அது மாதிரி எங்களுக்கு செட் ஆகாது. எனக்கு இன்னும் தெரியல, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப அவர் மேலே பிரியம் வச்சுருந்தேன், ரொம்ப பிரியப்பட்டேன். அதுதான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்துட்டு நானும் வந்து ஒரு ஒர்க்குக்காக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நான் பெங்களூர் போயிட்டேன். ஒர்க் வந்து இது இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். அது பார்த்திங்கன்னா என்ஃபோர்சஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்னில் வந்துட்டு ஐடி கம்பெனியில் பர்சன் எடுக்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் போய் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணி ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க மேலே எந்த விதமான ஒரு க்ரைம் எதுவும் இல்லைன்றதை வந்து டிக்ளரேஷன் லெட்டர் வாங்கணும் ஸ்டேஷனில். ஸோ அதுக்காக ஊராக போக வேண்டியது இருக்கும். நிறைய ஊருங்களுக்கு போயிருக்கேன், ஹைதராபாத்து, ஆந்திரா, கேரளா தான் நிறைய போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஊராக போகிறதுனால எனக்கு அங்கே தான் வந்துட்டு என்னால் வந்துட்டு என்ன சொல்கிறது, அங்கே தான் சர்ச் அட்டன் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா சர்ச் மிஸ்ஸிங். எனக்கு கேரளாவில் மட்டும் பார்த்திங்கன்னா எவ்ரி சண்டே வந்து ஒவ்வொரு கேரளாவில் இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் போயிட்டு நான் வந்துடுவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் தெரியாது. இப்படியே தான் நான் போயிட்டுருந்தேன். இதுக்கப்புறம் திருப்பியும் நாங்கள் ஒரு லவ்வபிள் மூமெண்ட் சொல்லலாம். அது எப்படி சொல்கிறதுனா, அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு நினச்சிட்டு நான் ஒரு சைடாக இருந்துட்டேன். ஆனால் அவங்களோட ஃப்ரெண்டே என்னை மீட் பண்ணி, டேவிட் ரொம்ப கஷ்டப்படுறான் நீ இல்லாமல் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு. அப்போ சரி நீ வா, நீ வந்து பாரு, அவன் நல்லா இருந்தால் நீ வந்துடு, அவன் கஷ்டப்பட்டா நீ என்ன பண்ணுமோ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த அண்ணாக்காக கூட போனேன். கூட போய் பார்த்தா ரொம்ப ஒரு ஓடு வீடு. அந்த வீட்டில் என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன ராஜி, நான் அவரை அப்படி தான் கூப்பிடுவேன், என்ன ராஜி நான் இல்லைனா நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்கலாம்ல, உங்களுக்கு தான் ஃபேமிலிலாம் இருக்குல்ல, நீங்கள் ஜாலியாக இருக்கலாம்ல, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைடா நீ தாண்டா என் உயிர் அப்படின்னாரு. ஆண்டவருடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்துகிறோம். நம்ம சாட்சி சொல்லும் போது எதுக்கு அழுவுறதுக்கு மோஸ்ட்லி ஒரு காரணம் இருக்குது. ஏன் அழுவேன்னா, ஆண்டவரை வந்து அவர் என் கூட இருக்கும்போது அவரை விட்டு தூரமாக போயிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதை நினச்சிடும் நான் ரொம்ப அழுவேன். ஆண்டவரே நீ என் கூடயே இருந்தீங்க, மியூட்டில் இருந்தீங்க,
ஆனால் நான் வந்து அதை புரிஞ்சிக்காம என் வழியை பார்த்துட்டு நான் போயிட்டே இருந்தேன். அதனால நீங்கள் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணல, இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படிலாம் என்னை பண்ணல. ஆனால் என் கூடவே வந்து எப்படி நமக்கு நிழல் நமக்கு தெரியாமல் நம்ம கூடவே வருதோ அந்த மாதிரி வந்து ஒரு தடவை நம்ம ரசிக்கப்பட்டோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம கூடயே தான் வராரு. நம்ம தான் அவரை விடுறோம், அவர் நம்மளை விடவே மாட்டார். அந்த மாதிரி ஒரு கடவுளை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அதை தான் நான் ஃபீல் பண்ணி அழுவேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஏன் இப்படி இருக்கீங்க, இப்படி கஷ்டப்படுறீங்களே, இந்த மாதிரி ஒரு ஓட்டு வீட்டில் ரொம்ப நல்ல சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்ந்த ஒரு மனுஷன் இப்படி ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்களே, இல்லை நான் வந்து நீ எப்போது ஒரு நாள் வருவேன்னு தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னேன். இப்போ வேறு எனக்கு எதுவுமே தோணலை, எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்ட்டு அவங்க கூட நான் திருப்பியும் சந்தோஷமாக வந்துட்டோம். பாப்பாலாம் நான் ஹாஸ்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கடவுள் அந்த ஒரு நண்பனை அனுப்பி நான் எங்கே வேலை செய்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அந்த நண்பரை வர வச்சு அந்த நண்பர் மூலியமாக என் கணவரை நான் சந்தித்து அப்போ நான் அந்த மாதிரி ஒரு திருப்பியும் நான் வந்து நான் அவரோட ஒரு வாழ்க்கை நடத்தணுன்றது கடவுளுடைய சித்தம் தான். இல்லாட்டி நான்லாம் அதெல்லாம் சான்ஸே இல்லை, நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கடவுள் ஒவ்வொரு தருணமும் என்னை அப்படியே நடத்திட்டு போனார். மறுபடியும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒர்க்கை தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். எனக்கு ஒரு நேச்சர் ஆஃப் கேரக்டர் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 4 பாக்ஸு. ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து வேலை, ஒர்க்கு தான், ஒர்க்கை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி. 2வது பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்பேன், இல்லை என்னோட எல்லாமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். எப்படி ஆண்டவர் என்னை ஆரம்பத்தில் என்னை தூக்கி எடுத்தார் அந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்தையுமே டோட்டலாக மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸுனால் அவ்வளோ உயிர். எந்த விஷயத்துக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்டதும் இல்லை எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸு தான் 2nd பாக்ஸில் ஃப்ரெண்ட்ஸு. 3rd வந்து சோஷியல் ஒர்க் எப்படி பண்ணுவேன்னா, யாருக்கு என்ன வேணும்னாலும், பணம் என்கிட்ட இல்லை, ஆனால் என்ன ஹெல்ப்புனாலும் ஃபஸ்ட்டு ஆளாக நான் தான் போய் நிற்பேன். என் டைம் அவங்களுக்கு கொடுப்பேன். அந்த அளவுக்கு அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த ஒன்று தான் என்னோடய வீக்னஸ்ஸு. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும், மோட்டிவேஷன் அப்படி இருக்கும் எனக்கு. ஐயோ இல்லை இதெல்லாம் வேறு பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னா ரொம்ப ரோட் சைடில் இருக்கிற அந்த ரொம்ப வயசானவங்க வந்துட்டு எதுவுமே வீடே இல்லாதவங்களுக்கு போரூர் தாண்டி ஒரு கிராமத்தில் ஒரு ஹாஸ்டல் இருந்தது. அந்த ஹாஸ்டலில் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணாலே அவங்களே வந்து அவங்க தாத்தா வந்து கொண்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி அனுப்ப முடியாது. அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் இன்ஸ்பெக்டர் கிட்டே போயிட்டு இவங்களுக்கு யாரும் இல்லை, நான் இந்த மாதிரி சேர்க்க போகிறேன் அப்படி சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அந்த ஹாஸ்டலில் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணி கொண்டு போய் இதில் உனக்கு என்னமா கிடைக்குதுன்னு கூட 2-3 இன்ஸ்பெக்டர் கேட்டாங்க. நான் கேட்டேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரோட்டில் கடந்து இந்த வெயிலெல்லாம் அவங்களுக்கு எப்படி வலிக்கும், இல்லை நமக்கு காலில் செப்பல் போடாமல் எப்படி இருக்கும், அவங்க அப்படியே படுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன். அது என்ன மீறி செய்வேன். அது மாதிரி ரோட் சைடில் யாராச்சும் அடிபட்டு கடந்துட்டாங்கன்னா ஆம்புலன்ஸில் ஏறவே மாட்டாங்க. ஒரு தாத்தா நானே கூட கூட்டிகிட்டு போனேன். 108 ஃபோன் பண்ணி இமிடியேட்டாக கூட்டிகிட்டு போனால் அவர் போகிற வழி வரைக்கும் என் கையை கெட்டியமாக பிடிச்சிட்டு இருந்தார். அவர் வந்து அவ்வளோ பயந்தார். ஆனாலும் நான் போய் ஜிஹெச்சில் போயிட்டு அட்மிட் பண்ணி, பரவாயில்ல யாருமே ரிலேஷன்லலாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம், நாங்கள் இல்லை நான் இருக்கேன், நான் கூட இருக்கேன் சொல்லி கூடவே இருந்து. ஆனால் அவர் அங்கே இறந்துட்டார். இறந்தப்போ கூட இன்ஸ்பெக்டர் கேட்டாங்க. அங்கேருந்து எனக்கு ஸ்டேஷனில் கால் வந்துச்சு, ஏன்னா நீங்கள் எதுக்கு இந்த வேலைலாம் செய்கிறீங்க, யாரை கேட்டு போனீங்க இந்த மாதிரிலாம் அப்படி சொன்னாங்க. மெரிட்டில் கேட்டாங்க, ஏன் நீங்கள் இதெல்லாம் போனீங்க, இப்போ இறந்துட்டாரே அப்படி சொன்னேன். எனக்கு யாருமே தெரியாதுங்க, ஆம்புலன்ஸில் யாருமே ஏற மாட்டேன்னாங்க, நான் ஏறி போயிட்டேன். இதெல்லாம் நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை. பட் என்னோடய குடும்பத்தை தாண்டி என்னோடய வலியை தாண்டி இந்த மாதிரி செய்யும்போது நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு செய்வேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசம பாகம் வந்து நான் 5000 சேலரி வாங்கும்போது 500 வந்து எங்கே இருந்தாலும் மணி ஆர்டர் அனுப்பிடுவேன். எங்கள் மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் 5000 சேலரி தான் அப்போ கிடச்சிது எனக்கு. அப்போ 500 வந்து கட்டாயம் அனுப்பிடுவேன். ஆனால் சேலரி ஏற 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 பார்த்திங்கன்னா தசமா பாகம் கொடுக்கறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் செஞ்ச பெரிய தப்பில் இது ஒரு தப்பு. ஏன்னா தசமா பாகத்தை நான் எப்படி எனக்கு அதோட மீனிங் தெரியல, இது எதுக்கு கொடுக்குறோன்னே தெரியல. எப்படி நினைப்பேன்னா, சர்ச்சுக்கு தான் நிறைய பேர் கொடுக்குறாங்களே, நம்ம யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கு ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஃபுட்டு யூஸ் பண்ணுவாங்க, அவங்க எதுக்கு கொடுக்கலாம் அப்படி நினச்சி கொடுத்துருவேன். அந்த மாதிரி கம்பல்சரி நம்ம 500 அங்கேருந்து மணி ஆர்டர்லாம் அனுப்ப மாட்டேங்க, அந்த மாதிரிலாம் அனுப்ப மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அது வந்து ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறமும் சில விஷயங்களில் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகவே போகவே இல்லை கடைசி வரைக்குமே. ஆனாலும் நாங்கள் அப்படியே தான் இருந்தோம். ஆனால் ஒரு வீட்டில் இருந்தாலும்
டிவைடடாக தான் இருந்தோம். ஸோ அவங்க எனக்கு ஹஸ்பண்ட் நேம் சேக் அவ்வளோதான் இருந்தாங்க. ஆனால் நான் கான்சன்ட்ரேட் பண்ணது எல்லாமே என்னோடய ஒர்க்கு, ஃப்ரெண்ட்ஸு அண்டு சோஷியல் ஒர்க். இதை தாண்டி தான் வீட்டுக்கே யோசனை வரும். இப்படி தான் இருப்பேன். அந்த இதில் வந்து என்னோடய சின்ன பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரகிள். அவள் தான் வந்து எனக்கு ரொம்ப கம்பேனியன். எனக்கு ரொம்ப அவள் தான் ஹெல்ப்பாக இருப்பாள். ஏன்னா ரொம்ப அமைதியாக அவளே ஸ்கூல் போவாள், அவளே ஸ்கூல்லேருந்து வந்து அவளே படிப்பாள். நான் எதுவுமே அவளை கண்டுக்கவே முடியாது. நைட்டில் வந்து படுக்கிறதோடு சரி, திருப்பி காலையில் ஸ்கூலில் விடுறதோடு சரி. ஒரு அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணி வீட்டோடையே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லா வேலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பாங்க. அந்த அம்மா பார்த்துக்கிட்டாங்க. இப்படி தான் எங்களுடைய லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒரு மீன் ஆஃப் டைமில் பார்த்திங்கன்னா ஒர்க்கில் ரொம்ப ஸ்ட்ரகிள் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கு. அது நைட் அண்ட் டே பண்ணுற மாதிரி எனக்கு அது மைண்ட்லேயே வந்துச்சு. அந்த ஒர்க்கு எல்லாமே அட்மிஷன்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்குறது, மெடிக்கலில் அந்த மாதிரி ரொம்ப ஓவராக எனக்கு அது ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போது எனக்கு அடிக்கடி எனக்கு மயக்கம் வந்துடும். மயக்கம் வந்து ஆஃபீஸ்லேயே நான் 2 வாட்டி விழுந்திருக்கேன். ஆனால் அது அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து 2014 பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹெவியாக ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு. ஹெவி ஸ்ட்ரோக்னால் நடக்கக்கூட முடியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்கு. அப்படியே ரொம்ப விழுந்துட்டு ஃபோனெல்லாம் பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ விழுந்துட்டு போது அந்த கடைசி நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் இருக்குது. கண் அப்படியே உள்ளடி இழுத்துட்டு போகுது. எனக்கு கண் அப்படியே மூடிட்டேன். ஆல்மோஸ்ட்டு மூடிட்டு இருக்கும்போது இத்தனை வருஷமாக கடவுள் பேச்சும் எடுக்கலை, கடவுள்கிட்டையும் போகல, அந்த ஆண்டவரையும் மறந்துட்டேன். அப்படியே வேலை அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கண்ணை மூடும் போது நான் நினச்ச ஒரே ஒரு விஷயம் இப்போ கூட என் மனசில் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் எல்லாம் பேசிக்கிட்டாங்க, தூக்குங்க, தூக்கிட்டு போங்க, அப்படிலாம் பேசுகிறதுலாம் என் காதில் விழுது. அப்போது ஆண்டவரே, நான் உன்கிட்ட வந்துடுறேன், போதும், நான் என் லைஃப் நல்லா இருக்குது, போதும் ஆண்டவரே, நான் உன்கிட்ட வந்துடுறேன் ஆண்டவரே, ஏசப்பா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி தான் மனசுக்குள்ளே நினச்சேன். இவ்வளோதான், இதுதான் நினச்சேன். அதோட கண்ணு மூடிச்சு. அதோட ஐசியூவில் போட்டாங்க. அப்படியே போயிடுச்சு, என்னோடய நினைவுகள்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எனக்கு கான்ஷியன்ஸ் வந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கடி வர ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி சொல்கிறது, ஃபிக்ஸு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. 1 இயருக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு. அப்போது அப்படியே சைலண்ட்டாக இருந்தேன். ஒன்றுமே புரியல எனக்கு. அதாவது மனசுக்குள்ளே எந்த கேள்வியுமே வரல. ஆண்டவர் விட்டுட்டாரோ, என்ன ஆச்சு தெரியலையே, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவர்கிட்ட போகல நம்ம அப்படின்ட்டு. அப்போ கரெக்டாக அந்த மூக்கத்தால் ஸ்ட்ரீட்டில் அதில் தான் இருக்கிறோம் வீடு. அப்போ அங்கே தான் அந்த ஏஎஃப்டி சர்ச்சும் இருந்தது. ஆனால் சர்ச்சுக்கும் நான் போக மாட்டேன். எனக்கு என்னன்னு தெரில, அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக இருக்கும், ரொம்ப போக மாட்டேன். என் பொண்ணு மட்டும் நீ போ, நான் வரல அப்படி சொல்லுவேன். கொண்டு போய் விடுவேன், ஆனால் நான் போக மாட்டேன், உள்ளே போக மாட்டேன், இப்படி தான் இருப்பேன். அப்போது என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னாங்க, வாப்பா நம்ம ஜீசஸ் காலில் போய் ப்ரே பண்ணிட்டு வரலாம், உனக்கு நல்லாயிருக்கும், நீ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அவளே ஆல்ரெடி வந்து கேன்சர் பேஷண்ட்டு, அவளே வந்து லைஃப் கவுண்டிங்கில் இருக்குது. ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணால் 2 வாட்டி வேணாம், நான் வரல, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படி சொன்னேன். ஏன்னா ஜீசஸ் கால்லாம் எனக்கு போய் பழக்கமே கிடையாது. அப்புறம் ரொம்ப கேட்டவுடனே சரி அவளுக்காக சரி வா போகலாம் அப்படி சொன்னேன். அப்போ அவளே கார்லாம் வச்சு கூட்டிகிட்டு போனால் அங்கே ப்ரேயருக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க, அந்த ப்ரேயருக்காக உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி சொன்னாங்க. அவள் ஏதோ எழுதி கொடுத்தா. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி நான் எதுவுமே எழுதி கொடுக்காம அதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆண்டவர்கிட்ட போய் மண்டி போட்டு, அப்பா நான் என்ன பாவம் பண்ணியிருக்கேனோ, என்ன பண்ணியிருக்கனோ உனக்கு தெரியும், நான் உன் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆகிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சுட்டேன், அதனால் வந்து உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டப்பா, என்னை மன்னிச்சிரு, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படி சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் என்ன சொன்னேன்னு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப நானே என் மனசுக்குள்ளே ப்ரே பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து கீழே ஒரு வசனம் ஒன்று பேக் பண்ணி gift கொடுத்தா. வீட்டில் வந்து பார்த்தா அந்த வசனம் வந்து மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ஸ் ஃபார் யூன்னு இருந்துச்சு.
எனக்கு ஒன்றும் புரியல, அப்போவும் ஒன்றும் புரியல. சரி ஓகே, அது நான் திருப்பி தமிழில் பார்த்தேன். என் கிருபை உனக்கு போதும். அப்புறம் ஆண்டவர் கேட்டேன், அப்பா அந்த கிருபை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. வேறு எதுனா தருவாரோ அப்படி யோசிச்சேன் நான் அதில். அப்போ இந்த கிருபையை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படி தான் கேட்டேன். உண்மையாக அப்படி தான் கேட்டேன். அப்போ சரி ஓகே, அப்போது நான் ஆண்டவர்கிட்ட கொஷின் பண்ணல. ரொம்ப ஸ்ட்ரகிள், வீட்டு வேலை செய்ய முடியாது, ட்ரெஸ் பண்ண முடியாது, குளிக்க முடியாது சரியா. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு சைடு பேரலைஸ்ட் ஆகிட்டேன். செமி பேரலைஸ்டு, அது ஃபுல்லாக கிடையாது. என்னை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. நல்லா இருக்க மாதிரியே இருப்பேன். யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதை போய் யாராச்சும் போய் சொல்லுவாங்களா? ஆனால் அப்படி தான் இருப்பேன். என்னோடய ஒவ்வொரு ஒர்க்கும் என்னோடய வேலை செய்கிறதுக்கு நான் அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கும். எனக்கு காரு வந்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி கார் விற்றுட்டேன். அதுக்கப்புறம் 2 வீலர் தான் வந்து எல்போர்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்டில் ஓட்டி வண்டிலாம் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுவேன். அப்போ எல்போர்டு போட்டு ஓட்ட ஆரம்பித்து, ஏன்னா யாராச்சும் பின்னாடி வர்றவங்க ஃபாஸ்ட்டாக வந்தாங்கன்னா, ஏன்னா எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் எல்போர்டு போட்டேன். எல்போர்டு போட்டு இப்படியே நான் 2 வீலர் இல்லாமல் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு அதை ஓட்டி அது கொஞ்சம் ஓட்ட வந்துருச்சு. இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஒரு 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ நாள் கழித்து தான் வண்டி ஓட்டினேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன், அந்த சர்ச் போக ஆரம்பித்தேன். மறுபடியும் ஏஎஃப்டி சபைக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ போகும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க பேசுவாங்க, எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. திருப்பியும் வந்துட்டேன். அப்படியே வருவேன், அதே தெருவில் தான் இருப்பேன். அந்த சர்ச்சுக்கு அந்த அளவுக்கு நான் போகல. திருப்பி அந்த ஏரியா விட்டு அங்கே வந்து ஃபுல்லாக வெள்ளம் வந்துருச்சு ஒரு மலைக்கு. அப்போ அந்த ஏரியா தண்ணி வீடெல்லாம் வந்தோடனே, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தோடனே நான் வீட்டை மாற்றிட்டோம். அப்போ இங்கே வந்துட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் வேறு இடத்துக்கு வந்தப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு பெரிய ட்ராஜடி. என் கணவர் இறந்துட்டார். நல்லா தான் இருந்தாங்க, பட் அவங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஹார்ட்டு ட்ரபிள் இருந்துச்சு. அப்போ அவங்க இறந்துட்டாங்க. இறந்தவுடனே எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறது தெரியல. அது வந்து கூடவே இருக்கும்போது ஒன்றும் தெரியல. ஃபைட் பண்ணும்போதும் சந்தோஷமாக தான் சண்டை போடுவேன். ஆனால் அவங்க போயிட்டாங்கன்னொடனே என்னால் நம்பவே முடியல. என்னடா இது திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. ஏன்னா பாருங்கள், என்னோடய வெல்த்து போச்சு, என்னோடய ஹெல்த்து போச்சு, எல்லாமே போச்சு. கடைசியில் எதுக்குமே நான் அசட்டாக தான் இருந்தேன். ஓகே போனால் ஓகே அப்படின்ட்டு. அவங்க போன அப்புறம் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அந்த பெயினுக்கு வந்து there is no words to explain the pains. அப்படி தான் சொல்ல முடியும். அப்படி இருந்துச்சு. ஆனால் எதுவுமே நான் ஆண்டவர்கிட்ட கொஷின் கேட்கவே முடியல. ஏன்னா நான் ரொம்ப முரட்டாட்டம் பண்ணேன். அது எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அவங்க என்னை வேறு வழி கூட்டிகிட்டு போகிறாங்க, நான் ஒரு வழியாக போனேன். இப்படி தான் போயிட்டுருந்தேன். பட் அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா, அப்படியா, நீங்கள் இப்படி கொடுக்கலாம் அப்படிலாம் நான் கூட படல. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன். ஏன் இந்த சைலண்ட்டு, நமக்குள்ளே இவ்வளோ சைலண்ட் அப்படின்ட்டு. அப்போது ஒரு வாட்டி ஒரு டிவி அந்தளவுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, சீரியல் பார்க்க மாட்டேன், யாருக்கூடையும் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக எதுவும் டைம் பண்ண மாட்டேன். எப்போவாவது ரொம்ப பிடிச்சதுன்னா தனியாக போய் ஒரு மூவி பார்த்துட்டு வருவேன். ரொம்ப ரேராக தனியாக தான் போவேன், யார் கூடயும் போக மாட்டேன். அப்போ இந்த மாதிரி தான் என்னோடய டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் மாதிரி எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. சும்மா குட்டி, அது ஒரு டீமு, ஒரு 4-5 பேர் தான் இருப்போம். வந்து ரொம்ப ரொம்ப கம்பல் பண்ணி வாங்க, சும்மா வந்து உட்காருங்க அப்படி சொல்லுவாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு வருவேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கிடையாது. சும்மா போய் உட்காந்துட்டு வருவேன், அவ்வளோதான். இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் வந்து என் கூட மியூட்டில் என் கூடவே தான் இருந்திருக்காரு. ஏன்னா என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே கிறிஸ்டியன்ஸு. யாருமே எனக்கு ஆண்டவர் பற்றியே சொல்லலை மீன்ஸு இந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்ல. ஒரு பொண்ணு என் கூடவே இருப்பாள், ரபேக்காவை பேர். அவள் வந்து பைபிள் படிப்பா, நான் பார்ப்பேன் பைபிள் படிக்கிறா, இன்னும் ஆஃபீஸில் உட்காந்து பைபிள் படிக்கிறா அப்படி தான் நினைப்பேனே தவிர நம்ம எடுத்து அதை படிப்போமே அப்படிலாம் நினைக்க மாட்டேன். இதெல்லாமே வந்து ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளேயே நடக்குது. இதெல்லாம் 2-3 ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே பேர் பார்த்திங்கன்னா ஜானு, ரூபனு, எஸ்தரு, இப்படி எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே கிறிஸ்டியன்ஸாக தான் இருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டி பற்றியே பேசுகிறாங்க. ஹவுஸ் ஓனர்லாம் நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸு. ஆனால் அவங்க எல்லாமே ஆண்டவர் பற்றி சொல்லவே இல்லை. இதெல்லாம் நான் இப்போ நினைப்பேன், ஏன் இவங்கெல்லாம் நமக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு நினைப்பேன். அப்போ அவங்களாம் மியூட்லேயே தான் இருந்துச்சு எனக்கு. அப்போது இந்த ப்ரேயரில் போய் உட்காரும் போதும் எனக்கு ஒரு வர்ஷிப் வந்து
ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு 4 பாட்டு படித்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். அந்த பெண்களுடைய ஊழியம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தேன். அதில் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஒரு ரிசல்ட் நல்லா இருந்தது. பீஸ் ஆஃப் மைண்டாக இருந்தது. ஸோ ஏன்னா நான் டிவி மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி சீரியல் அது இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். டிஸ்கவரி சேனல்ஸ் அப்படி பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்துட்ருப்பேன். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணு வந்து WCCயில் படித்ததுனால அங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கெலாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் வேறு வேறு வீட்டுக்கு போய் ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அட்ரஸ் மாற்றி மாற்றி போய் ப்ரே பண்ணணும். அப்போ அந்த பிள்ளைங்க வந்து ஒரு 3 பிள்ளைங்க என் வீட்டுக்கு வந்துச்சுங்க. வாலிப பிள்ளைங்க வந்து ப்ரே பண்ணி என் கையில் எண்ணெய் தேய்ச்சிதுங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு ப்ரே பண்ணாங்க பிள்ளைங்க. ப்ரே பண்ணும்போது என்னோடய விரலெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி போயிடுச்சு, சுருட்டிட்டு போயிடுச்சு. இந்த கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கையில் இப்படி இருக்கோ இந்த மாதிரி இதை விட மோசமாக இருந்துச்சு. இப்போ இந்த கை வந்து ஃபிங்கர் வந்து இப்படி சுருட்டிட்டு போயிடுச்சு. சுருட்டிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு சின்ன சின்ன மைல்டு ஒர்க்கும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் போடுறது இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து ரைட்டு லெஃப்ட்டுக்கும் ஒர்க் ஆகுது. அப்படி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரெயினில் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அந்த பிள்ளைங்க எண்ணெய் தேய்க்கும் போது என் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி. ஆண்டவரே ஏசப்பா, நான் உன்னை எப்படியே விட்டுட்டேனே, எங்கேருந்தோ பிள்ளைங்களை அனுப்பியிருக்கீங்களே, என் மேலே உங்களுக்கு இவ்வளோ கருணை இருக்கப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுகட்டேன் அந்த பிள்ளைங்கக்கிட்ட. அந்த பிள்ளைங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு போயிடுச்சிங்க. நம்பவே மாட்டிங்க, 4-5 நாள் கழித்து என் விரலெல்லாம் அப்படி விரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ நான் உங்களை எவ்வளோ தூரம் விட்டுட்டு போயிட்டா கூட என் கூடயே இருக்கீங்களே, நீங்கள் எங்கேருந்தோ பிள்ளைங்க வந்து எனக்கு ப்ரே பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த வண்டியெல்லாம் கூட நல்லா ஓட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்ல ஒரு 4 o'clock 4 மணி மத்தியானம் 4 மணி இருக்கும். நான் நல்லா கொஞ்சம் இருட்டு, அந்த ரூமு இருட்டில் உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படி படுத்துட்டு இருந்தேன். ரொம்ப ஸ்லோவாக ஒரு சத்தம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்ற அந்த 3 சத்தம் ரிப்பீட்டடாக வந்தது. இப்போ எனக்கு அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா, யாரோ என்னை பார்க்க வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். யாருமே இல்லை என் பக்கத்தில், நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த சவுண்டு எனக்கு இன்னும் கூட அது அவ்வளோ ஆச்சரியம். எப்படி இந்த 3 சத்தம் அது மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உன்னுடனே இருக்கேன் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதுவும் எனக்கு ஒரு வண்டராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வசனம் கண்ணில் பட ஆரம்பிச்சிது. நான் இதுக்கு முன்னாடியும் வெளியே நான் காரில் போயிருக்கேன், 2 வீலரில் போயிருக்கேன், நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே வசனம் எனக்கு வந்து கண்ணில் படவே இல்லைன்னா நான் அதை அவ்வளோ அசட்டை பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். எனக்கு பட்ட ஃபஸ்ட்டு வசனம் வந்து, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ கூட நான் என்ன கேட்குறேன், நான் ஏன் பயப்பட போகிறேன் அப்படி தான் கேட்குறேன். ஏன்னா நான் ரொம்ப பயப்பட மாட்டேன். அந்த அளவுக்கு கொஞ்சம் போல்டு தான் சொல்லலாம். பயப்பட மாட்டேன், எதுக்குமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம். அதனால் நான் ஏன் பயப்பட போகிறேன் அப்படின்னு நினச்சேன். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு என்னோடய பிரெயினில் அப்படியே உள்ளே போச்சு அந்த வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நேரத்தில் நான் அவ்வளோ ஸ்ட்ரகிளில் இருக்கேன். அதே மாதிரி தான் வந்து இந்த மாதிரி சத்தங்கள் வந்து எனக்கு ரொம்ப வண்டராக இருந்தது. அதே மாதிரி ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ஒரு பெக்யூலியராக இருந்துச்சு. அந்த வசனம் பார்த்திங்கன்னா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் ஆண்டவர் என்ன கேட்குறேன், இதுக்கு மேலே என்னப்பா அதிசயம் இருக்குது அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்பா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன். ஏன்னா அவங்க அப்படி எனக்கு பதில் சொல்லுவாங்க சிலதெல்லாம். அந்த மாதிரி நான் ரொம்ப அவங்கள விரும்பி அவங்கக்கிட்ட நான் பேசுவேன். ஏன்னா அப்போ கேட்குறேன், என்ன அதிசயம் இருக்குது, இதுக்கு மேலே என்ன அதிசயம் காட்ட போகிறீங்க அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ எனக்கு தெரியாது. ஸோ இந்த மூமெண்ட்டுக்கு தாண்டி வரும்போது தான் பார்த்திங்கன்னா, ஒரு கோவிட் அந்த பீரியட் வந்துச்சு. அப்போ அந்த பீரியட் வரும்போது பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே வந்துட்டு பயம் வந்துச்சு இல்லைங்களா. எல்லாருக்குமே ஒரு லைஃப்பில் பயம் வந்துச்சு. ஆனால் நான் இதை தைரியமாக அந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்ருக்கிற யாராக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த நேரத்தில் எனக்கு அந்த மரண பயமே வரல. ஏன்னா நான் மரணத்தை அப்படி கிட்ட பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 4 தடவை ப்ளஸ் அந்த ப்ரெக்னென்சி 2 சேர்த்தா அது ஒரு 6 தடவை வந்து மரணத்தை பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால் இதுக்கப்புறம் வாழ்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, பிளானும் இல்லை, ஃப்யூச்சரும் இல்லை.
சரி அந்த ஒரு பிள்ளை இருக்குது, நம்ம வளர்க்கணும், அது இருக்குதா. ஆனாலும் மற்றபடி எல்லாம் அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் எனக்கு அந்த மரண பயமே வரல, உண்மையாக சொல்கிறேன். ஆனாலும் அந்த நேரத்துலையும் எனக்கு யாருமே அந்த கோவிட் இன்ஜெக்ஷனும் போடல. ஏன்னா என்னுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு நீங்கள் அந்த இன்ஜெக்ஷன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அந்த இன்ஜெக்ஷனும் போட்டுக்கல. ஆனாலும் நான் நல்லா இருந்தேன், ஹெல்த்தியாக இருந்தேன், நல்ல ஃபுட்டு கிடச்சிது. ஒரு நாளும் ஆண்டவர் என்னை பட்னியாக வைக்கல. அந்த நாள்லலாம் வந்து வீட்டில் நல்லா தான் சமைச்சோம், நல்லா சாப்பிட்டோம். வீட்டில் வந்து எல்லாருமே வந்து கோவிட் அந்த இதில் தான் இருந்தோம், லாக்டவுனில். அதனால் கடவுள் என்னை வல்லமையாக நடத்தினார். ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதை தாண்டி தான் பார்த்திங்கன்னா அந்த நாளில் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தோணுச்சு. சரி இந்த பைபிளை நம்ம திருப்பி படிக்கலாம், இதில் என்ன இருக்குது பார்க்கலாம். ஏன்னா சும்மா தானே படிச்சுட்டு போனோம், அதனால் இது திருப்பியும் படிக்கலாம். எப்படி படிக்கலான்னு கூட பிளான் பண்ணேன்னா, நம்ம ஏதோ தப்பாக பண்ணிட்டோம் போல் ஜீசஸ்கிட்ட. அதனால தான் ஜீசஸ் வந்து கோச்சிக்கிட்டாங்க. நம்ம ஏதோ தப்பாக பண்ணிட்டோம், அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் நமக்கு தெரியல இல்லையா, அதனால் நம்ம அது தப்பாக ஏதோ பண்ணிட்டோம் போல் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஆக்டுன்னு இருந்தது. அப்போ ஆக்டுனா அது நம்ம லாலெல்லாம் ஆக்ட் சொல்கிறோம் இல்லையா, லானா இந்த ஆக்ட் படி அப்படி சொல்கிறோம். இப்போ எங்களுக்கும் அப்படி தான் சட்டத்திட்டம் இருக்கும். இஸ்லாமில் வந்து இது தொழுவணும், இந்த 5 வேளை தொழுவணும், இந்த நோன்பு வைக்கணும், இதெல்லாமே நாங்கள் வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் எதுக்கு பண்ணுறோன்னா, ஏதாவது பாவம் பண்ணால் அதுக்காக தான் அது ரெசல்யூஷனில் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி இந்த பைபிள் ஏதோ ஆக்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் போல், பண்ணல போல். அப்போ இதை படிச்சுட்டு இதில் என்ன ஆக்ட் இருக்கோ இதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். எவ்வளோ பெரிய அறிவாளி பார்த்திங்களா நான். அப்படி தான் எடுத்தேன் அதை. அப்போது எனக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு படிக்க வரல. அப்போது நான் உடனே சரி தமிழில் படிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, அப்போஸ்தலர்னு இருக்குது. இது என்னடா இதில் ஆக்டுன்னு இருந்தால் இதில் சட்டம்னு தானே வரணும், இது என்ன அப்போஸ்தலர் வருது அப்படின்ட்டு திருப்பியும் பார்க்குறேன். எதுக்கப்புறம் இது வருது, எதுக்கப்புறம் வருது பார்த்தா கரெக்டாக அப்போஸ்தலர் தான் வருது. சரி ஓகே இதை படிக்கலாம் அப்படி படித்தேன்னா அப்போஸ்தலர் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். படித்து கொஞ்சம் ஒரு ரிப்பீட்டடாக 1 வாட்டி 2 வாட்டி அந்த அப்போஸ்தலர் புக்கு மட்டும்தான் ரிப்பீட்டடாக 2 வாட்டி 3 வாட்டி திருப்பியும் படித்தேன். அப்போது ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் இருந்தது. அப்போது எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டு அதிலே தான் உட்காருவேன். அப்போது பக்கத்து வீட்டிலலாம் கூட கிண்டல் பண்ணுவாங்க, என்ன அவ்வளோதான் சாமியாராக போயிட்டியா அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. எதுவுமே காதில் வாங்க மாட்டேன். அப்போது நான் அப்போஸ்தலர் படிச்சுட்டே இருக்கும்போது சரியாக புரியல. அப்போ திருப்பியும் என்ன பண்ணேன், ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நானே அப்படி பேசிகிட்டு இருந்தேன். அப்போவும் அப்படி தான் ஒரு சத்தம். நல்லா தூங்கிட்டுருக்கேன். ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock இப்படி இருக்கும். நல்ல ஒரு கனவு. அதில் ஒரு பீச் கலரில் ஒரு மனுஷன் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்களோட ஸ்மைல் பார்த்திங்கன்னா அந்த அழகு என்னால் அப்படியே வர்ணிக்க முடியாத ஒரு அழகு. இவ்வளோ ஒரு அழகு, அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அந்த அழகு. வெறும் ஸ்மைல் தான். என்ன புரியணும், இவ்வளோதான் சவுண்டு, என்ன புரியணும், அது அவ்வளோ ஒரு அழகான டோன். அப்போ நான் திருப்பி கண்ணை முழிச்சு பார்க்குறேன், அங்கேயும் யாரும் இல்லை, நான் தூங்கிட்டு இருந்திருக்கேன். அப்போ இந்த கனவு வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே என்கிட்ட நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அப்போஸ்தலர் படித்தா அப்படியே அவ்வளோ அழகாக புரியுது அந்த அப்போஸ்தலர். எப்படின்னா எனக்கு எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, நான் ஆல்ரெடி மேத்யூலாம் வந்துட்டு நிறைய லெசன் கேட்டிருக்கேன் இல்லையா. அப்போ மேத்யூவில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி போகும்போது ஏசப்பா வந்து சிலுவையில் அறைய போக முடியாது, சீஷர்லாம் என்ன சொல்லுவாங்க, 1 hour எனக்காக ப்ரே பண்ணுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சொல்லும் போது அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. திருப்பியும் வருவாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. சரி நீங்கள் தூங்குங்க, வேலை வந்துருச்சுன்னு போயிடுவாங்க. ஆனால் அந்த அப்போஸ்தலரில் ஸ்டார்டிங்கில் எப்படி வருதுன்னா, அவங்க போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, காத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது, இறந்து போனவங்க இப்போது உயிரோடு இருக்கிறவங்க நான் போகிறேன் அப்புறமா வரேன்னா நம்ம வெயிட் பண்ணலாம், சரி வருவாங்க அப்படி சொல்லிட்டு, இறந்து போனவங்க வந்துட்டு நான் காத்திருங்கள்னா என்ன இது அர்த்தம் அப்படி பார்த்தா, அவங்க அப்படி சொன்னவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சீஷர்லாம் அப்படியே உட்காந்துட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ப்ரே பண்ணுங்கன்னே சொல்ல, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த டோன் ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா அப்படியே அவங்க உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல யார் என்ன அந்த மாதிரிலாம் அவங்க மென்ஷன்லாம் இல்லை. 120 பேருக்கு அபிஷேகம் கிடச்சி அவ்வளோ பேரும் வந்து அந்நிய பாஷை பேசியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன் நாங்கள் ஸ்டார்டிங்கே அப்படி பெந்தகோஸ்தே நாள் அப்படின்றது வரும்.
அப்போ எனக்கு அப்படியே ஞாபகம் வந்தது, நமக்கு அந்த பெந்தகோஸ்தே சபையில் அங்கே ஆவியில் அபிஷேகம் நமக்கு கிடைச்சதே. எனக்கு என்னன்னே தெரியாமல் நான் அந்த சர்ச்சுக்குள்ளே போனேன். அப்போ எனக்கு அந்த ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, அந்த நாவில் அந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்து, நான் அந்நிய பாஷை பேசினேன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் வந்து தான் குறிக்கிற அந்த மனுஷங்களை வந்து அவர் எப்படியாப்பட்ட மனுஷங்க. ஏன்னா நான்லாம் வந்து பெருங்களத்தூர் போக வேண்டிய சான்ஸே இல்லை. எங்கேருந்து எங்கே ஆண்டவர் என்னை நடத்தி போய் அப்படி ஒரு ஃபெயிலியர் என் லைஃப்பில் வரலன்னா நான் அங்கே போயும் இருக்க மாட்டேன், நான் அந்த இதில் போய் சேர்ந்தும் இருக்க மாட்டேன், எனக்கு அங்கே ஒரு கனெக்டடே ஆகியிருக்காது. அதனால் நான் அவங்களுக்கும் தேங்க்ஸ் தான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க அந்த விஷயம் எனக்கு அவங்க செய்யலைன்னா நான் ஆண்டவரை பார்த்துருக்கவே முடியாது. ஸோ அவருடைய நடத்துதல் வந்து அற்புதமான விஷயம். நம்ம சிலதெல்லாம் நிறைய புரியல, நம்ம ஏன் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடக்குது அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். நீங்கள் புரியல அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மைண்டும் ஆண்டவரோட மைண்டும் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த 6 அறிவு வச்சுட்டு தான் கேட்டுட்ருக்கோம். ஆனால் அவ்வளோ பெரிய ஆண்டவர் வந்து அவருடைய பிளானே வேறு மாதிரி இருக்குன்றது தான் எனக்கு வந்துட்டு அந்த அப்போஸ்தலர் படித்ததுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா சீஷருங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு தான் அந்த ஊழியம் பண்ணுறாங்க. அப்போ நான் படிக்கும் போது ரொம்ப டீப்பாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து ஆண்டவரை பற்றி சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அந்த பிள்ளை வந்து நம்ம இடத்து பக்கத்தில் இருக்கிற பிள்ளை தான். அது வந்து இது மாதிரி பொட்டுலாம் வைக்காதம்மா, ஏன்னா நான் பொட்டு வச்சுட்டு திரிவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவேன். ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணும்போது அந்த பொட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு காஸ்மெட்டிக்ஸ் மாதிரி நினச்சிக்குவேன். என்ன இது அழகாக இருக்குது, பிங்க் சாரினா பிங்க் பொட்டு அந்த மாதிரி கலர் கலராக வச்சுக்குவேன். அதை பற்றிலாம் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, பொட்டு மட்டும் வைக்காதடி அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்க மாட்டேன், போங்க போங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு தருணம் பார்த்திங்கன்னா, ஒரு சீஷருங்க அப்படின்னும் போது அவங்க எதை பற்றியுமே கஷ்டத்தையே வந்து அவங்க வந்துட்டு இது பண்ணாமல் அவ்வளோ வந்து ரசித்து அந்த ஊழியத்தை அவங்க பண்ணுறாங்க. ஸ்டார்ட் வந்து சவுல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சவுல் தான் பவுல் ஆகுறாங்க. திருப்பியும் ஸ்தேவானு, திருப்பியும் வந்து பேதுரு, இப்படி அப்போஸ்தலர் சுற்றி நான் அப்போஸ்தலர் தான் படித்தேன். படிக்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஏதோ எனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன். என்னோடய சகரியாவுக்கு வாய் ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா அப்போது கடைங்கெல்லாம் லாக்டவுனுன்றதுனால வெளியெல்லாம் போக முடியாது. அப்போ எங்கள் கிச்சன் ஜன்னல்லேருந்து இந்த சந்தில் போகிறவங்க வரவங்க கிட்டலாம் ஆண்டவரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். என்னை அறியாமல் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு பிள்ளை பொட்டு வச்சுட்டு போச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆண்டவர் இந்த மாதிரி நமக்காக இது பண்ணியிருக்காரு, ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நானே கிறிஸ்டின் தான் அப்படின்னாங்க. ஐயோ, கிறிஸ்டின்னா பொட்டுலாம் வைக்கக்கூடாதே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நானே வச்சுட்டு தெரிஞ்சவோ. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வைக்கக்கூடாதே அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு இதுவாகிடுச்சு. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்க வந்து ஹிந்து, நான் வச்சு தான் ஆகணும் அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து உண்மையாக நடந்தது. ஜன்னலில் நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க உடம்புலாம் அப்படியே ஆடுது. அப்படியே அவங்களுக்கு ஒரு ஷேக் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்த அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை அவங்களுக்கு. அவங்க அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து வந்து தான் வந்து அவங்க பொண்ணுக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணு அப்படி சொன்னாங்களா. நான் அப்போ யோசித்தேன், என்ன பாஸ்டர்கிட்ட தானே போகணும், நம்மக்கிட்டே ஏன் வராங்க அப்படி யோசித்தேன். இல்லை, எனக்கு என் பிள்ளைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னும் போது நான் வந்து அப்போது பைபிள் படிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து அப்போ அவங்கக்கிட்ட வாசித்த ஒரு வசனம் வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்கு போடாதிருப்பாயாக அப்படின்னு அது சொல்லிவிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுறேன். உண்மையாக சொல்கிறேன், அந்த கான்செப்டை சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. அந்த வசனத்தை வாசிச்சுட்டு அவங்க சொன்னால் அவங்க ஒரே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நான் இவ்வளோ நாளாக விட்டுட்டேன் ஆண்டவரே, நீங்கள் இந்த வசனம் எனக்கு கரெக்டாக சொன்னீங்க, நான் விட்டுட்டேன் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப எனக்கு அதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த பிள்ளைக்கு அப்புறம் நான் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜுரமும் நல்லா ஆச்சு. அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்போ தான் வந்து என்னோட வாயோட கட்டு அவுக்கப்பட்டுச்சு. நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் வேறு மதத்துலேருந்து வந்தாலும் எனக்கு வந்து அந்த பழைய அந்த என்ன குணம்னு சொல்லுவாங்க, அந்த வித்து இருந்தது உள்ள. எப்படின்னா, எனக்கு சில போராம குணம் இருக்கும். சிலதெல்லாம் எங்கள் வீட்டில் நான் சண்டை போடுவேன், சிலதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த ஆரம்பத்தில் இருந்த சில குணம்லாம் என் கூட தான் இருந்துச்சு. அது நான் என் கணவர்கிட்ட நான் நிறைய விஷயம் நான் அதை தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா விட்டு கொடுக்கவே மாட்டேன், அப்படியே அடம்ப்டாக இருப்பேன். நான் சொல்கிறது தான் நிஜம், நான் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி என் பேச்சு தான்
ஃபஸ்ட்டு இருக்கணும், மெஜாரிட்டி எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி குணம்லாம் வந்து அதுதான் சொல்லுவாங்களே, அந்த ஜென்ம சுபாவம் இருந்தது. ஏன்னா சில விஷயங்கள்லாம் நான் விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு அதை பற்றி அந்தளவுக்கு தெரியல இப்படியெல்லாம் இருக்கணும்னு. என்னோடய ரூல் எப்படி இருக்கும்னா, எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யணும். அது அடுத்தவங்களுக்கு தப்பாக அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது மாதிரி அவங்களுக்கு எது தப்புன்னு படுதோ அது வந்து எனக்கு சரின்னு படும். இந்த மாதிரிலாம் ஒரு கிறுக்கு நான். ஸோ இது மாதிரிலாம் பண்ணிட்டு கிடப்பேன். ஸோ இது வந்து நான் இந்த வாய் கட்டப்பட்டு அவுத்துதுன்னு சொன்னது வந்து எப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ரோட்டில் போகிற அந்த பக்கம் இப்படி நடந்து காய் வாங்கும் போது இப்படி அப்படின்னா நானே யோசிக்கிறேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், திடீர்னு நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து வீட்டில் வேலை செய்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் என்னோடய ஒர்க்லாம் பண்ணுறேன், எல்லாமே செய்கிறேன். நான் ஆஸ் அ கேரக்டராக நான் இருக்கேன், ஒரு மதராக இருக்கேன். ஆனால் என்னை தாண்டி ஏதோ நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லாருமே என்னை நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. என் ஃபேமிலியிலே என்னை நோட் பண்ணாங்க. என்ன இவ இப்படி பண்ணிகிட்ருக்காளே, ஒருவேளை என்ன ஆயிடுச்சோ அப்படி கூட சொன்னாங்க என் கண் எதிரிலே. என்னன்னா சொல்லிக்குங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உள்ள இன்னொரு வருத்தம் என்னென்னா, சங்கீதம் 3:8 இருக்குது, ரட்சிப்பு கர்த்தர் உடையது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து மதம் வந்து டக்குன்னு எல்லாரையும் தூக்கி போட்டு மாற்றிட்டுலாம் இருக்க முடியாது. அப்படியெல்லாம் வந்து சாதாரணம் கிடையாது. நினச்சவங்களெல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஆண்டோர் நினைக்கணும். அதே மாதிரி ஆண்டோர் ரொம்ப விரும்புகிறாரு, எல்லா ஜனத்தையும் ஆண்டோர் விரும்புகிறாரு. ஆனால் நம்ம தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்கிறோம். என்னோடய சாட்சியே அதுக்கு ஒரு உதாரணம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, அப்படியே உடனே போயிட்டேன். நான் முஸ்லீமு, நாங்கள்லாம் வரமாட்டேன் அப்படிலாம் எதுவுமே சொல்ல. கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்காக போயிட்டேன். அது ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு. இப்படி தான் நடக்கணுமே தவிர, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் ஓடி போனேன். எனக்கு அங்கே என்ன நடக்கும்னு கூட தெரியாது. ஆனால் இப்போலாம் ரொம்ப யோசிக்கிறாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. சரி, ஓகே, அது அவங்க ஓன் இஷ்டம், அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை. ஆனால் ஆண்டவர் நினைக்காம நடக்காது. ரெண்டாவது வந்து நீ அனுமதிச்சாதான் ஆண்டவர் உள்ளே வருவார். நீன்றது நான், என்னோடய ஹார்ட்டை நான் ஓப்பன் பண்ணலைன்னா ஆண்டவர் உள்ளே வரவே மாட்டார். அவ்வளோ டீசெண்டான காட் அவர், அவ்வளோ அழகான காடு. அவரோட சத்தம் வந்து அவ்வளோ எனக்கு வந்துட்டு இத்தனை வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணி அவங்க நினச்சிருந்தா விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், இவன் சரிப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் வந்து என் பின்னாடியே எனக்கே தெரியாமல் வந்து என்னை உயர்த்தியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் கேட்டுருக்கிறவங்களாம் நீங்கள் நினைக்கலாம், உனக்கு என்னம்மா கிடச்சிது, உன் லைஃப்பில் எல்லாம் போச்சு, கணவரும் போயிட்டாரு, என்ன எல்லாமே போச்சு, நீ ஒரு ஃபெயிலியராக தான் இருக்கிற, உன் ஒர்க்கு போச்சு, உன்னோட ஹெல்த் போச்சு, இப்போ இனிமேல் என்ன உனக்கு சந்தோஷம் கேட்குறீங்க, மனசுக்குள்ளே கேட்குறீங்க, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அதை விட தாண்டின ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது, ஒரு மன அமைதி இருக்குது. நான் வந்து எப்படி ஓடுவேன்னா, எங்கன்னா போய் ஒரு ஒரு 1 hour நம்மளை மறந்து இருப்போமா, அப்படியே பறந்துக்குன்னு இருப்போம் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் மறந்து. அப்படியெல்லாம் யோசிக்கிற பொண்ணு. அதுக்காக எங்கெங்கெல்லாமே போவேன். எங்கே போய் எனக்கு சமாதானம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போவேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ண இடம்லாம் வந்து ரொம்ப சோஷியல் நெட்வொர்க்கு. அப்போ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சோஷியல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அது கூட போய் சாப்பிட்ணும் கம்பல்சரி. என்னென்னா அது சாப்பிட்லன்னா என்ன பெரிய இவங்களா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது வந்து ஒரு டீ மாதிரி அப்படி சாப்பிட்ணும். பட்டு ஆண்டவர் வந்து அதை வந்து எல்லாத்தையுமே வெறுக்க வச்சார். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா குடிகாரங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை விடுறதுக்கு. அதெல்லாம் வந்து பெரிய கஷ்டம். குடியெல்லாம் நிறுத்தவே முடியாது. அட்லீஸ்ட் என்னால் டீயே நிறுத்த முடியல. அப்போ அதெல்லாம் வந்து ஆண்டவர் ஒரு செகண்டில் நிறுத்தியிருக்காரு. அதெல்லாம் அப்படியே போச்சு. இன்னொன்று, நான் அந்த மாதிரி போயிருந்தேன்னா ஒரு தப்பான வழியிலே போயிருந்திருப்பேன். ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் ரட்சித்தத்தோடு நம்மளை விடுறதில்ல, அவரோட எட்டர்னல் லைஃப்காக நம்ம கொண்டு போகிறாரு. ரெண்டாவது இருக்குது. அது மாத்திரம் இல்லை, நம்ம மூலியமா இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியணுன்றதையும் ஆசைப்படுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷயம் வந்து நமக்கு கடமையாக இருக்குது. ஏன்னா ஹிந்துஸாக இருக்கட்டும், முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா, எங்களோட இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். நாங்கள் உண்டு, எங்கள் ரிச்சுவல்ஸ் உண்டு, அது அவ்வளோதான். நாங்கள் டீசெண்டாக நாங்கள் எங்களை வரைக்கும் தான் பார்த்துக்குவோம். அடுத்தவங்களுக்கு போய் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்லணும்? சொல்ல மாட்டோம். கம்பல்சரி சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி தான் இருப்போம்.
ஹிந்துஸும் அவ்வளோதான் ஜாலியாக இருப்பாங்க. எல்லாருக்கூடயும் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களும் இருக்காங்க. எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, நம்மளை விட அவங்க நிறைய ஹெல்ப்ஃபுல் டெண்டன்சி இருக்குது. அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பழகுவாங்க. நம்ம வந்து அவங்கக்கிட்டலாம் அவ்வளோ அவங்களுடைய ரிச்சுவல்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா நம்மலாம் பக்கத்தில் கூட போக முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. ஆனாலும் எதையோ நோக்கி போகிறாங்க, அவ்வளோதான். அதில் வந்து ட்ரூத் இல்லை. இப்போது என்னோட இதில் வந்து இப்போ நான் எனக்கு என்ன கிடச்சிதுன்னு கேட்டிங்க இல்லையா, அதுக்கு தான் ஆன்சர் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு வந்து சத்தியம் படித்ததுக்கப்புறம் நமக்கு ஆண்டவர் வந்து செகண்ட் என்ட்ரியில் வந்து எப்படி ஆதாமால மரணம் நமக்குள்ளே வந்துச்சோ அந்த மாதிரி ஜீசஸால் நமக்கு வந்து எட்டர்னல் லைஃப்பில் நமக்கு ஒரு லைஃப் இருக்குது. இதை வந்து தெரிவிக்கிறதுக்காக என்னை வந்து இவ்வளோ பெரிய பாடுகளுக்குள்ளே நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை நான் இதை தெரிஞ்சுக்காமையே நான் ஒருவேளை அந்த ஸ்ட்ரோக்கில் இறந்து போயிருந்தேன்னா என்னோடய குடும்பத்தாரில் இருக்கிறவங்களோ இல்லோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அம்மா வந்தா ஜீசஸ் கூட இருந்தா ஜீசஸ்னா என்னவோ பண்ணா அவ்வளோதான் செத்து போயிட்டா அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் என் மூலிமா வந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கு. எப்படின்னா அவர் என்ன பிளான்காக நம்மளை ரட்சித்திருக்காரோ அந்த பிளான்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரு. அது அவ்வளோ டீசெண்டாக கொண்டு போகிறாரு. எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, சாம் பாஸ்டர், ஆட்டுக்குட்டி மட்டும் கண்டபடி ஓடுமா. ஏன்னா நாய் பூனைக்குட்டிலாம் நம்ம கூப்பிட்டோன்னு வரும். ஆட்டுக்குட்டி அப்படி பண்ண முடியாது. அதை கொண்டு தூக்கி அடித்து உதச்சி அதை தான் கொண்டு தோல் மேலே போட்டு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா அது முரட்டாட்டம் பண்ணோம். அந்த மாதிரி அம்மா நம்மலாம் வழி தப்பி போன ஆட்டுக்குட்டி மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இருந்தோம். நானே அப்படி தான் இருந்தேன். ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா, நம்மளை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு. என் ஹஸ்பண்டே கண்ட்ரோல் பண்ணால் கூட நான் சொல்லுவேன், எனக்கு என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் தப்பு செய்யலை, நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும், எனக்கு நீங்கள் சொல்லாதீங்க அப்படி தான் சொல்லுவேன். பட் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ளே இருக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கணுன்றது வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மற்ற இதெல்லாமே வந்து எதனா ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், திருப்பியும் தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது. பட்டு கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம மனம் இறங்கி நம்ம ஆண்டோருக்குள்ளே வந்துட்டு உண்மையாக மனம் திரும்பிட்டோன்னா திருப்பி அந்த தப்பு பண்ணவே மாட்டோம். இதெல்லாம் ஒரு தப்பா அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அது கூட வந்து ஆண்டவருடைய கண்ணுக்கு பெரிய தப்பாக இருக்கும். ஏசியாவில் நீங்கள் 51 53 அதிகாரம் வரைக்கும் படித்து பாருங்கள். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க, நம்மலாம் இப்படி தப்பி போயிடுவோம், ஆண்டவரை மதிக்க மாட்டோம், ஆண்டவரை வந்து சட்டை பண்ண மாட்டோம், யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படின்றது வந்து ஐசியான்ற புக்கு நீங்கள் நெட்டில் கூகுளில் கூட படிச்சுக்கலாம். 51 சாப்டர்லேருந்து 53 சாப்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். 53 சாப்டர்ஸை நான் படித்து தான் வந்து எனக்கு கண்ணில் அப்படி தண்ணி வந்தது. ஏன்னா அதில் இருக்கும், இளம் வயதில் திருமணம் முடித்து கைவிடப்பட்ட பெண் அப்படின்ற அந்த வார்த்தை வரும். ஸோ நானே உன் நாயகன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் கூட நான் ஒரு விதவை அப்படின்ற அந்த எண்ணமே எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு அவர் நாயனாக இருக்கார். அது மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங் தானே, நமக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும், நமக்கு எல்லாமே அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நீங்கள்லாம் நினைப்பீங்க இல்லையா. ஆண்டவர் வந்து என்னை அற்புதமாக அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல், அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கெட்ட ஏக்கங்கள் இல்லாமல் ஆண்டவர் என்னை நடத்துகிறாரு. ஏன்னா அவர் வந்து என்னை இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த வசனத்தை எனக்கு முதல்ல கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கேன்னு சொல்கிறாரு. எப்படி நம்ம வந்து ஒரு கோவிலை அவ்வளோ தூய்மையாக வச்சுருக்கிறோமோ அது மாதிரி அவர் நம்மோடு இருக்கும் போது அந்த இதயமாக இருந்தாலும் சரி, அந்த மாம்சம், நம்ம உடம்பு தான் மாம்சம், நம்ம மாம்சம் தான் இப்போ கோயில், அவருக்கு நமக்குள்ளே தான் அவர் வாசமாக இருக்கார். ஏன்னா இப்போ அவர் உருவமாக இல்லை, ஸ்பிரிட் ஆஃப் காடாக இருக்கார். ஹீ இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் காட். ஏன்னா அவர் நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுந்தாருன்றதை வந்து இஸ்லாமியர் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவர் பிறந்ததை ஏற்றுக்குவாங்க, பிறந்த உடனே குழந்தையா பேசினாருன்னு கூட சொல்லுவாங்க. பைபிளில் பேசினாங்கன்னு இல்லை. ஆனால் சூரத்துல் மரியம்ன்ற அந்த சூறாவில் வந்து மரியம்க்கு பிறந்த அந்த குழந்தை வந்து பேசிச்சு, தொட்டிலே பேசிச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட பேசி அந்த குழந்தை உயிரோடு வளர்ந்து என்ன சொல்லிச்சுன்னா, மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் எல்லாமே உண்மை தான், ஆனால் யாராலையுமே எந்த மனுஷனாலுமே யாராலுமே வந்து அதை ஃபாலோ பண்ண முடியாது, இன்க்ளூடிங் மீ. நானே நிறைய தோற்று போயிட்டேன். நான்லாம் ரொம்ப டிசிப்ளின்டு, நான்லாம் கரெக்டாக பண்ணுறவான்னு நினைக்கிறவா, நானே தோற்றுட்டேன். என்னாலையும் பண்ண முடியாது, நான் நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டேன். அப்போ அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியாது, அதுக்காக நானே அதை பண்ண வந்திருக்கேன், நான் பண்ணி முடிச்சிட்டேன். என்னை ஏற்றுக்கிறவங்க வந்துட்டு இனி நீங்கள் நீதிமான்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. எப்படி நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கிறோமோ அதுக்கப்புறம் அந்த ரிச்சுவல்ஸ்டிக் அந்த இதெல்லாம் பண்ணும், இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன். எப்படின்னா
காலையில் ஒரு குழந்தை வந்து நம்மளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வச்சுங்களேன், ஒரு பச்சை குழந்தை, 2 வயசு குழந்தை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது அந்த குழந்தைய போய் நீ போய் பல்லு விளக்கிட்டு வா, பல்லு விளக்கிட்டு வந்து முத்தம் கொடு சொல்ல மாட்டோம். சொல்லுவோமா இல்லையா? நம்மலாம் ஒரு தாய் தானே, நம்ம எல்லாம் அப்படி தானே செய்வோம் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட. அப்போ அந்த குழந்தை, அதே குழந்தை 20 வயசில் வந்து அந்த தப்பை பண்ணாது இல்லையா? இதுதான் ஆண்டவருடைய சத்தியம். நம்ம வந்து சின்ன பிள்ளையாக இருந்து நம்ம நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்குறோம். அதை வந்துட்டு மற்ற ரிச்சுவல்ஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, நீ போய் பல்லு விளக்கிட்டு வா எனக்கு முத்தம் கொடு சொல்லுது. ஆனால் கடவுள், நீ எவ்வளோ அழுக்காக இருந்தாலும், நீ எவ்வளோ பாவியாக இருந்தாலும், நீ எவ்வளோ கெட்ட துஷ்டனாக இருந்தாலும், ஆண்டவர் உன்னை அன்பாக உன்னை வந்து உன்னை கூப்பிடுறாரு. இந்த நேரத்தில் நீ வந்து அப்பா இயேசுவே, ஏன்னா இத்தனை வருஷம் 20 வருஷம் நான்லாம் ரட்சிக்கப்பட்டு 94 இந்நேரம் நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக கூட ஆயிருக்கலாம். அப்படியே நான் ஆண்டவர் பின்னாடி போயிருந்தா. ஆனால் ஆண்டவர் விட்டு அங்கே ஓடி இங்கே ஓடி வேலை அது இதுன்னு போய் ஆண்டவரை விட்டேன். ஆனால் 20 வருஷம் கழித்து இந்த நேரத்தில் அவர் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து வெளிப்படுத்துகிறாரு. எத்தனையோ பாஸ்டர்ஸுங்க பேசுகிறாங்க, எத்தனையோ ஊழியங்க நடக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இப்போ நம்ம கூட இருக்கார். இந்த நேரத்தில் நீங்கள் தேடினீங்கன்னா ஆண்டவர் வந்து உண்மையாக உங்களுடைய வார்த்தைகளை வந்து அவர் வந்து காது கொடுத்து கேட்குறாரு. இப்போ காது நமக்கு இருக்குது, செவிடு இல்லை நம்ம. ஆனால் அவருடைய வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அந்த காது திறக்கப்படும். கண் இருக்குது, நீங்கள் குருடங்க கிடையாது. ஆனால் அந்த பார்வை வந்து நீங்கள் பைபிளில் படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உண்மையாக நேசிப்பார். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி. இது வந்து ஒரு பெரிய மந்திரக்காளி எல்லாரும் ஆயிடுங்க கிறிஸ்டின் அப்படிலாம் பண்ண முடியாது. அன்பான கடவுள், அருமையான கடவுள் நமக்காகவே நம்ம பாவத்துக்காக வந்து மரித்து அதோடு செத்து போயிருந்தாருன்னா நானும் நீங்களும் பேசுகிறதுக்கு, நீங்கள் உட்காந்து கேட்குறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு போயிடலாம். அப்படியே செத்து போயிருந்தாருன்னா எத்தனையோ பெரிய தலைவருங்க வந்தாங்க, எத்தனையோ பேர் வந்து நல்லது பண்ணியிருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா வந்தாங்க, எம்ஜிஆர் வந்தாங்க, எவ்வளோ பெரிய தலைவருங்களாம் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க தான், இல்லை சொல்ல. அவங்கெல்லாம் வந்து இறந்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த லிஸ்ட்டில் இயேசுவையும் வச்சுக்கலாம். ஆனால் 3rd டே வந்து ரிசரக்ஷன் ஆனது வந்து இவங்க மட்டும்தான். இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, இதை நான் உங்களுக்கு உபதேசம்லாம் பண்ணல, நிறைய இருக்குது யூடியூப்பில் உங்களுக்கு உபதேசம்லாம். 3rd டே ரிசரக்ஷன் ஆனது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணுறோம். எந்த தலைவருக்கோ எந்த மனிதனுக்கோ வந்து ஈஸ்டர் கிடையாது. இவர் உயிரோடு வந்தார் அப்படின்ற சப்ஸ்டியூட்டே யாருக்குமே கிடையாது. அப்போ 2000 வருஷமாக எந்த கவர்மெண்ட்டும் முட்டாள் கிடையாது. அப்போ அப்படி ஒரு கவர்மெண்ட் லீவ் விடுதுன்னா இதுக்கான ப்ரூஃப் இருக்குது, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இப்போ நானே ஒரு ப்ரூஃப் இப்போ, ஏன்னா இதெல்லாம் பணம் கொடுத்துலாம் எதுவுமே பண்ண முடியாது. 20 வருஷமாக வந்து என் கூட வந்த என் தெய்வம் வந்து என்னை கைவிடவே மாட்டார். எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, உன் புருஷன் செத்துட்டான், அவனை இயேசு கைவிட்டுருவார். அப்போ எத்தனையோ வீட்டில் எவ்வளோ புருஷன் சாகுறாங்க. அப்போ அவங்களும் ஒரு கடவுள் நேசிக்க தானே செய்கிறாங்க. மரணம் எல்லாருக்குமே வந்துடுச்சு ஆதாமால். ஆதாம் வந்து டிஸானர் பண்ணதுனால மரணம் நமக்குள்ளே வந்துருச்சு. அதனால் எல்லா ஜாதியிலையுமே மரணம் இருக்குது. அப்போ மறிச்சிட்டா வந்து நமக்கு அப்படியே லைஃப் முடிஞ்சிடுச்சுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. நான் இப்போ வரைக்கும் கூட 70 வயசு 75 வயசு மனுஷங்களெல்லாம் சந்திக்கிறேன். அவங்க எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்குது, என்னென்னவோ இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட நிம்மதி இல்லை. அந்த சோல்லெஸ் ஆறுதல், மன ஆறுதலே இல்லை. அவங்க அப்படியே அலைஞ்சிட்ருக்காங்க. அடுத்து என்ன கிடைக்கும், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம். அந்த ஆறுதல் வந்து ஏசப்பா தவிர யாராலையுமே கொடுக்க முடியாது. அவங்க வந்து நமக்காகவே ஒரு மனிதனாக வந்து மறித்து உயிரோடு எழுந்து இப்போது ஸ்பிரிட்டாக வந்து, இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு உருவமாக நிற்கிறேன்னா இது என்னோடய உடம்பு மட்டும்தான். பட் என்னோடய ஆவியானவர் வந்து ஆண்டவர் தான். ஆண்டவர் மூலியமாக தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்துஸு, கிறிஸ்டியன், முஸ்லீம் இப்படிலாம் நான் பாகுபடுத்தி உங்களெல்லாம் சொல்ல பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாரையுமே ஆண்டவர் நேசிக்கிறாரு. நீங்கள் வாங்க, அவர்கிட்ட அன்பாக வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்னோடய இஸ்லாமிய சகோதரர்கள் கூட சொல்கிறேன், நான் எந்த சட்டத்தையும் மீறல, எந்த இதையும் பண்ணல. முன்னெல்லாம் பயந்துட்டுருப்பேன், உருதுல பேச மாட்டேன், ஹிந்தியில் பேச மாட்டேன், யார்கிட்டேயும் போய் நான் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டேன் சொல்லவே மாட்டேன். பயம்லாம் இல்லை, தேவையில்லை நமக்கு, எதுக்கு அந்த வேலை, அப்படி இருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னை வந்து உந்தி தள்ளுறாரு. ஏன்னா எனக்கு இது நேரம், நான் பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் முடியாது, நான் பேசி தான் ஆகணும். இந்த நேரம் எடுத்தோடனே ஈசா நபி கிடையாது நமக்கு. ஆதாம் ஏவால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆதாம் ஏவால்லேருந்து நமக்கு இப்ராஹிம் நபி மூலியமாக வந்து நமக்கு மிஷன் கொடுத்தாச்சு. மிஷன் என்னென்னா, இப்ராஹிம் நபி மூலியமாக வந்து தாவூதோட சந்ததியில் ஒரு
ஈசா நபி வந்து பிறப்பார், அவரோட சந்ததியில் தான் வந்துட்டு பாவத்துக்கான நிவாரணம் கிடைக்கும்ன்றது வந்து உங்களுக்கு வந்து சூரத்துல் இம்ரான், ஆலு இம்ரான் அண்ட் சூரத்துல் நிசா அண்டு சூரத்துல் பக்ரா இதில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. சூரா யூசுஃபில் நீங்கள் படித்து பாருங்கள். சூரா யூசுஃபில் வந்து அந்த காலத்தில் வந்து சிலுவை மரணமே கிடையாது. யூசுப் நபி இருக்கிற காலத்தில் எங்களுக்கு வந்து பைபிளில் வந்து யோசேப்பு காலத்தில் சிலுவை மரணமே கிடையாது. ஆனால் ஈசா நபி வந்து இந்த மாதிரி யோசேப்பு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார், அவங்கள நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிடுவீங்கன்னு இருக்குது. சூரத்துல் யூசுஃப் படித்து பாருங்கள், 12வது அதிகாரம் 42வது அந்த வசனம் இருக்குது. சிலுவையில் அறையப்படுவார் அப்படின்னே இருக்குது. அப்போ சிலுவை மரணம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ எப்படி நமக்கு மரண தண்டனை வந்து தூக்கு தண்டனையும், அந்த மாதிரி அவங்க காலத்தில் வந்து யூசுப் நபி காலத்தில் யோசேப்பு காலத்தில் வந்து கல்லெடுத்து அடிக்கிறது தான், சிலுவை மரணம் கிடையாது. அப்போ அவர் வந்து அந்த கனவு கண்டு அப்போவே அவர் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து தாவூத் ஃபெயிலியரு, சாலமோன் ஃபெயிலியரு. தாவூதோட காலத்துலேயும் பார்த்திங்கன்னா தாவூத் அவ்வளோ பெரிய அரசாட்சி பண்ணி அவங்க அவ்வளோ ராஜரீகம் பண்ண மனுஷனாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ராஜாவே வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அது சூரத்துல் சாத்தில் சொல்லியிருக்கு. நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சாமுவேல் சொல்லியிருக்காங்கன்னே அதில் இருக்குது. ஏன்னா சாமுவேல் அப்படின்னே இருக்குது சூரத்துல் சாத்தில். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தப்பு பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு அதை குறிப்பிடல. ஆனால் பைபிளில் வந்துட்டு பத்சேபாலோட அந்த ஒரு தப்பு தான் சொல்லியிருக்கு. அது வந்து சங்கீதம் 51 சொல்லியிருக்காங்க, நான் இது வந்து ஆண்டவருக்கே விரோதமாக பண்ணிட்டேன்னு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த ராஜாவையோ தாவூதியோ நான் குற்றப்படுத்தலை. மனுஷனாக இருக்கிறவங்க வந்து எல்லாமே தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு தாய் தகப்பன் மூலியமாக பிறக்கிறதுனால நமக்குள்ளேயே வந்து பாவத்தோட வித்து இருக்குது. அப்போ அப்படியா இருக்கும்போது நம்ம மனுஷனாக நம்ம பாவம் பண்ணியே தான் ஆகுறோம். அதுக்கு வந்து அவரே வந்து அந்த அது வந்து கில்ட்டி கான்ஷியன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குற்ற உணர்ச்சிக்கு எந்த நிவாரணமே இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாலமோன் வராங்க. சாலமோனும் அப்படி தான், அவங்க வந்து 1000 மனைவிகள். ஸோ 2 பேருமே சொல்லியிருக்கோம், இஸ்லாத்துலேயும் சொல்லியிருக்கு, முஸ்லீம்லேயும் சொல்லியிருக்கு. அப்போ 1000 மனைவிகள் அவங்க பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஜாதிலையும் போய் கலந்துட்டாங்க. அப்போ தேசமே 2ஆக பிரிஞ்சிடுச்சு. இஸ்ரேல் தேசம், யூதா தேசம்னு பிரிஞ்சிடுச்சு. இது பிரிஞ்சதுனால எவ்வளோ கலவரம், எவ்வளோ ராஜாக்கள் அடிச்சுக்கிட்டு எல்லாமே பொண்ணுக்காக 3க்காகவும் அடித்து இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆனதுனால தான் வந்து ரொம்ப நாள் கழித்து தான் வந்து இப்ராஹிம் நபிக்கு பண்ண அந்த ப்ராமிஸோட மிஷன் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வருது. ஆலு இம்ரானில் வந்து தான் வந்து ஆலு இம்ரான் அண்ட் ஹேனா அவங்க பேரில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆலு இம்ரான் ஹேனா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜக்ரியாவோட ஒய்ஃபும் ஆலு இம்ரானோட ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா கசின் சிஸ்டர், 2 பேருமே வந்து அக்கா தங்கச்சிங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆலு இம்ரானுடைய ஹேனாக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவங்க ஒரு மென்னட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா நான் வந்து பள்ளிவாசலில் விடுறேன், அந்த பிள்ளையை வந்து நான் நேர்த்தி கடன் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளை வந்து பெண்ணாக பிறக்குது. அந்த பெண்ணு தான் வந்து மரியம் பீவி. அப்போ மரியம் பீவி வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ஜிக்காத்தில் அவங்க அந்த அளவுக்கு வந்து தொழுகையில் அவங்க அவ்வளோ வந்து உம்மத்தாக இருந்திருக்காங்க. அவங்க ஒரு லேடியோட பேர் தான் வந்து நிறைய வந்து அவங்க வந்து ஹானர் பண்ண பேர். ஏன்னா பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பு கிடையாது. குரானில் நிறைய பெண்கள் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் மரியம் பீவி வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் அவங்களே சொல்கிறாங்க, அவ்வளோ அவங்களுக்கு ஹானர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மூலியமாக வந்து தான் வந்து ஈசா நபி பிறக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்க இருக்கும்போது தான் வந்துட்டு ஜிப்ரீல் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி மரியமே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும் போதே வந்து மரியம் கேட்பாங்க, நான் புருஷனே அறியேனே எனக்கு எப்படி பிறக்கும்னு கேட்பாங்க. அதுலேயும் இருக்குது, சூரத்துல் மரியம்லேயும் இருக்குது, எங்கள் பைபிள்லேயும் இருக்குது. அப்போ அவங்க சொல்லுவாங்க இந்த பிள்ளை வந்து பரிசுத்தம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா ஜக்ரியாவுக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கும். ஜக்ரியாவோட ஒய்ஃபுக்கும் குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை தான் எஹியா நபி பிறக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னா, ஜக்ரியாவுக்கு வந்து குழந்தை உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வயசாகிடுச்சே எப்படி பிறக்கும், எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஒரு எதிரில் ஒரு ஜிப்ரீல் வந்து பேசுகிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அடையாளம் கேட்பாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் 3 நாள் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி குரானில் இருக்குது. ஆனால் பைபிளில் வந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமே அவங்க பேச மாட்டாங்க, சைகையில் தான் பேசுவாங்க, ஊமை மாதிரி. அப்போ அந்த குழந்தை எஹியா நபி பிறக்கிறதுக்கு காரணமே வந்து ஜான் பேப்டிஸ்ட்டு பைபிளில் இருக்குது. அப்போ எஹியா நபியோட பிறப்புக்கு ஒரே ஒரு ரீசன், இப்போ நான் பிறந்ததுக்கு மற்ற எல்லாருமே பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எஹியா நபி பிறந்த ஒரே ஒரு ரீசன் என்னென்னா,
அவங்க வெறும் ஞானஸ்தானம் கொடுக்க மட்டும்தான் வந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 தான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஞானஸ்தானம் அப்படின்றது 2வது சூறாவில் இருக்குது. ஞானஸ்தானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. என்னை நினைவு கூறும்படி அப்படின்னே இருக்குது 2வது சூறாவில். அப்போ அந்த மாதிரி அவங்க ஞானஸ்தானமே வந்து ஈசா நபிக்கு கொடுக்குறாங்க. அப்போது யெஹ்யா நபி என்ன சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈசா நபி வந்து வளர்ந்து வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த நியாயப்பிரமாணம் எல்லாமே வந்து ரொம்ப கடினமாக இருக்குது, இது நிறைவேற்ற மட்டும்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என் மூலியமாக தான் நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அவங்க வந்து அதை நம்பலை. அந்த காலத்தில் வந்து அவ்வளோ ஒரு அவங்கள வந்துட்டு அகெயின்ஸ்டாக அவங்களுக்கு வந்துட்டு இவங்கள வந்து கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்கள கொன்னுடுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை அவங்க இறந்து போயிருந்தாங்கன்னா எந்த ஒரு டாப்பிக்கும் நம்ம 2 பேருக்குமே யாருக்குமே இல்லை, அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை, நம்ம எல்லாருமே அப்படி இருந்துடலாம். ஆனால் அவங்க உயிரோடு வந்தாங்கன்றதுக்கு அவ்வளோ சாட்சி இருக்குது, அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. ஸோ 2000 வருஷமாகவும் பார்த்திங்கன்னா இந்த வந்து ஈஸ்டர் லீவ் கொடுக்குறாங்க. சொன்ன மாதிரி எவ்வளோ தலைவர்களுக்கு வந்து பிறந்த நாள் கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க, இறந்த நாளுக்கும் லீவ் விடுறாங்க. ஆனால் இவங்க உயிரோடு வந்தாங்க அப்படின்றதுக்கு யாராலையுமே ஒரு 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 அவங்களுக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. ஸோ இயேசு மட்டும்தான் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து நம்புகிறோம். எனக்கு ஒரே ஒரு கோவம் என்னன்னா, எதுவுமே சொல்லாமல் ஏன் வளர்த்தாங்க? குரானை படிக்கும்போது எதுவுமே புரியலையே, அரபு லாங்குவேஜில் எதுக்கு கொடுக்கணும்? இப்போ நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம், நான் ஃப்ரெஞ்சு படித்தா எனக்கு எப்படி புரியும்? இப்போ தானே எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போ நாங்கள் ஓதும் போதெல்லாம் எங்களுக்கு டிரான்ஸ்லேஷனே இல்லையே. அப்போ ஒன்றுமே தெரியாமல் தானே படிச்சுட்டு இருந்தோம். எதை மறைக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் நீங்கள் யாருமே வந்து இதில் வந்து நான் எந்த நியாயமும் பேச விரும்பலை. ஆனால் சாமுவேலை கூப்பிட்டா மாதிரி, ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்டு தாவீதை உணர்த்தினா மாதிரி, இந்த நேரத்தில் என் ஜனங்களுக்காக நான் இப்போ உணர்த்துறதுக்காக நான் பாரப்பட்டு உங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் இன்னும் கூட நல்லா படித்து பாருங்கள். ஈசா நபி நமக்காக தான் வந்தாங்க, நம்ம பாவத்துக்காக தான் வந்தாங்க. நமக்குள்ளேயே பாவம் இருக்குது. நம்ம எத்தனை வேளை தொழுதாலும், என்ன நோன்பு வச்சாலும், எத்தனை ஆடு மாடு அறுத்தாலும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணவே முடியாது. நம்ம எல்லாமே ஒரு பாவத்தாளி தான். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறீங்க, உருவ வழிபாடு கிடையாதுன்றது உண்மை. ஆனால் அவங்க ஒரு உருவம் கிடையாது, அவங்க ஆவியாக இருக்காங்க. இப்போது அவங்க அவ்வளோ பேருக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அத்தனை ஜனமும் வந்து யாரோ சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் எல்லாமே ஆத்மார்த்தமாக நாங்கள் உணர்ந்துருக்கோம். நான் 20 வருஷம் நான் வந்து தாமதிச்சிருக்கேன். இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு கூட 20 வருஷம் என் வாயை கட்டி போட்டிருந்துருக்காங்க. அப்போ இது உண்மையான விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கேளுங்க, நீங்கள் திருப்பி கொஞ்சம் நல்லா கூட பாருங்கள். இது வந்து நீங்கள் 2வது வருகையில், அப்போ 2வது வருகையில் வந்து யார் வரப்போகிறா? ஈசா நபி தான் வராங்கன்னு எல்லாரும் நம்புறீங்க இல்லையா? அப்போ ஈசா நபி வந்து உங்களை 2வது வருகையில் வந்து இல்லை நான் இது பண்ண அது பண்ண சொன்னால் கூட என்ன தெரியவே தெரியாதுன்னு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி உபத்திரத்துக்குள்ளே போகாமல் இருங்க. எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் யாரோ உங்களுக்கு வந்து வஹி வந்திருக்குன்னு நினச்சிக்கோங்க. வஹி வந்து அறிவித்தல். நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். நான் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்தான். ஸோ நீங்கள் பெரியவங்களே இப்படி பேசும்போது பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? இப்போ எங்கள் வாப்பா அம்மா, எங்கள் அம்மாலாம் தொழுனதும் கிடையாது, ஓதுனதும் கிடையாது. எங்கள் கண்மா தான் என்னை ஓத வச்சாங்க, என்னை வந்து தொழு வச்சாங்க, என்னை வந்து எல்லாமே பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து எங்கள் கண்ணப்பா சொல்கிறது, எங்கள் நன்னா சொல்கிறது, இப்படியே தான் போயிட்டே இருக்குமே தவிர நம்ம யார் என்னன்றதை கொஞ்சமாவது உள்ளே போய் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோம், பிறந்திருக்கோன்றது ஒரு அர்த்தமே தெரியும். இவ்வளோ நேரமாக என்னோடய சாட்சியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வஹின்றது அறிவித்தல். ஸோ அறிவிக்க மட்டும்தான் என்னால் முடியும். ஸோ இனிமேல் ஆண்டவர் தான் உங்கள் இருதயத்தை வந்து திறக்கணும். ஏசு தான் உண்மையான கடவுள் அப்படின்றத நான் வந்து அனுபவித்து பார்த்துருக்கேன். அவரை ருசித்து பாருங்கள். ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போனாலே, சின்ன ஒரு கடைக்கு போனாலே இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி நமக்கு வாங்குறாங்க. பட் அதுக்கும் நான் ஆண்டவருக்கும் கம்பேர் பண்ணல. பட் அதை ருசிச்சா தானே இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ ருசிக்காமையே, அவரோட அன்பை நீங்கள் ருசிக்காமையே அவரை வெறுக்காதீங்க. அவர் தான் உண்மையான ஆண்டவர். அவரை தவிர இனி எந்த ஆண்டவரும் கிடையாது. அவர் மூலியமாக தான் நம்ம வந்து 2வது வருகையில் நம்ம சேர்க்கப்படுவோம். ஸோ கேட்குற இந்த எல்லா ஜனத்துக்காகவும் நான் சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற சுவாமி, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இதத்தோடு துதிக்கிறோம் அப்பா.
அப்பா உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களோடு நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், சமைச்சு கேட்ட சகாயராய், வைத்தியராய், தகப்பனாய் இருந்து கர்த்தாவே நீ செய்த அநேக காரியங்களுக்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திர சுவாமி. அப்பா நீ ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளோ ஆண்டவரே துக்கப்படுறீங்க அப்பா. இயேசுவே அம்மா நீங்கள் ஆண்டவரே ஆத்ம பாரத்தோடு இருக்கீங்க ஆண்டவரே கர்த்தாவே. இந்த காலங்கள் ஆண்டவரே மிகவும் ஆண்டவரே கர்த்தாவே நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதப்பா. இயேசுவே நீங்கள் ஆண்டவரே கர்த்தாவே கூட்டி சேர்க்குற ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவே என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. அப்பா நீங்கள் ஆண்டவரே கர்த்தாவே மனம் திரும்புகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறீர். அதற்காக எமக்கு துதிக்கிற ஆண்டவரே, எம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. அப்பா அந்த நாட்களிலிருந்து ஆண்டவரே நீர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்த தெய்வம் அல்லவா அப்பா. நீ எல்லா ஜனங்களையும் என் பிள்ளைகள்னு சொல்கிறீங்களே அப்பா. என்னிடத்தில் வாருங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதல் தாங்க, அவங்களுக்கு தேவைகளை சந்திங்க சுவாமி. அப்பா அதோ கேட்டுக்கொண்டிருக்கிறதான இந்த ஜனங்களுக்காக கூட நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தாய் தகப்பன்மாருக்காகவும் சகோதரி சகோதரனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிற சுவாமி. அப்பா இந்த ஊழியத்தை விசேஷமாய் நடத்தி கொண்டு வருகிறதான தானியல் பாஸ்டர் அவங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். இந்த நல்ல தருணத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. கேட்கிறதான ஜனங்கள் ஆவியினால் நிரம்பி ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் தொடப்படட்டும் சுவாமி. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரே தேர்ந்தெடுக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய பாதையில் நீர் வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை கைவிடாத தெய்வம் ஆண்டவரே கர்த்தாவே. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை சொல்லியிருக்கிறேன். இந்த வசனம் ஆண்டவரே எல்லாருக்கும் பொருந்துமேப்பா. அப்பா உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை சொல்லியிருக்கீங்க சுவாமி. அப்பா நீர் ஆண்டவரே ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டீங்க ஆண்டவர் கர்த்தாவே. எங்கள் பாடுகள் ஆண்டவரே கர்த்தாவே ஒன்றுமே இல்லை சுவாமி. அப்பா உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரே எங்களுக்காக நீ சிந்தின ரத்தம், அந்த கல்வாரி ரத்தம் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் பாவங்களை கழுவி ஆண்டவரை பரிசுத்தப்படுத்திய நாமத்துக்காக உம்மை துதிக்கிற சுவாமி. உம்முடைய ஒவ்வொரு நாமமும் ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்தம் உள்ளதாப்பா. இயேசுவே உம்மிடத்தில் வருவதை நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு விடமாட்டீங்க சுவாமி. நீங்கள் பரிசுத்தப்படுத்திருக்கீங்க ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா நீங்கள் ஆண்டவரே ஆதரித்து ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதோ என்னுடைய நாட்களில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்மை நான் ருசித்து பார்த்துருக்கிறேன் சுவாமி. அப்பா இதோ இந்த ஜனங்கள் ஆண்டவரே எத்தனையோ மனிதர்களை நான் சந்திச்சிருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே எந்த மனிதர்களும் இல்லாத வல்லமை ஆண்டவரே கர்த்தாவே உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே. எல்லாரிடத்துலையும் ஆண்டவரே கர்த்தாவே வல்லமையும் ஆண்டவரே கர்த்தாவே இரக்கமும் இருக்காது ஆண்டவரே கர்த்தாவே. உம்மிடத்தில் இரக்கமும் வல்லமையும் இருக்குது சுவாமி. நீர் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரை தெரிஞ்சுக்காமையே இறந்து போகிறாங்களே ஆண்டவரே கர்த்தாவே. சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. அப்பா நீர் ஆத்ம பாரத்தோடு இப்போது ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் உமது கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது சுவாமி. அப்பா எந்த மனிதர்களுக்கு ஆண்டவரே உம்மிடத்தில் இரக்கம் கிடைக்குமோ கிருபை கிடைக்குமோ ஆண்டவரே அந்த ஜனங்களை நீ தூக்கி எடுக்கிறீர் ஆண்டவரே. உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர் என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே என்னை எல்லா ஜனங்களும் என் தாய் தகப்பன் என் சகோதரன் என்னுடைய குடும்பத்தார் எல்லோரும் கைவிட்ட போதிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் என்னை கைவிடாத தெய்வம் ஆண்டவரே. மனிதர்கள் ஆண்டவரே ஒரு நாளில் மரணம் இருக்குது, ஆனால் இந்த தெய்வத்துக்கு ஆண்டவரே ஒரு நாளும் மரணம் இல்லை ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்த இந்த தெய்வத்தை ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு இருக்கிறீர். அதற்காக நாங்கள் எந்த ஒரு பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் நின்று கொண்டு தேவனுடைய செயல்களை பாருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. நீங்கள் நின்று கொண்டு ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொல்லியிருக்கீங்க அப்பா. நாங்கள் நின்று கொண்டு உங்களுடைய யுத்தத்தை ஆண்டவரே கர்த்தாவே நீர் அந்த யுத்தத்தை நடத்துகிற வல்லமையான தெய்வம் ஆண்டவரே கர்த்தாவே. எங்களை பார்த்து ஆண்டவரே எங்களை அமர்ந்திருக்க செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே கர்த்தாவே. அமர்ந்த தண்டியில் நாங்கள் உட்கார்ந்து ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசத்தில் நடக்கிறதான எந்தவித காரியங்களும் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. விசேஷமாக இந்த இடத்துல ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. சிறு பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே உண்மை நோக்கி வரட்டும் சுவாமி. நீர் அந்த பிள்ளைகளை தொடுங்க சுவாமி. அப்பா அந்த பிள்ளைகளை தொடுங்க. நீங்கள் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் தொடுங்க சுவாமி. சிறு பிள்ளைகளை தொடுங்க சுவாமி. அப்பா நீங்களே பாதுகாத்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமை உமது ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்திலே கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.